ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டேஸ்ட் கேமாங்க தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மேங்க வர பார்க்க போகிறோம். நான் பார்த்த வரைக்கும் இந்த ஸ்டோரி நல்லா இருந்தது. இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சரி வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாம்பி ஹீரோ ஃப்ரம் அபாகலிப்ஸ் எபிசோட் 1. ஏதோ ஓப்பனிங்கில் என்னை மன்னிச்சிருப்பான், அவனுக்கு கொடூரமான கேன்சர் இருக்குது, அது இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் தாண்ட போகுது. ஆனால் நீ கவலைப்படுற, நீ உடனே ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆரம்பின்னு டாக்டர் சொல்ல. டாக்டர் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, எனக்கு கேன்சரா? அது இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கான்னு இவனு கஷ்டப்படுறான். சைடில் ஹாஸ்பிட்டல் வெளியே ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அங்கே ஹீரோ உட்காந்துக்கின்னு அவங்க அப்பா அம்மா கூட பேசினுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோட பேர் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் யூ கிங்ஸோ, நம்ம ஷார்ட்டாக கிங்ஸோன்னு வச்சுக்கணும். ஹீரோ அப்போ கிங்ஸோ, நீ ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வர போகிற, நாளைக்கு காலையில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடு. நீ ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னு உங்கள் அம்மா இப்போ உனக்காக ஃப்ரிஷ் ஃப்ரை உனக்கு பிடிக்குன்னு செஞ்சு வச்சுருக்காங்க, நீ சீக்கிரம் வந்துடுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் முடிஞ்சாலுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன்னு ஹீரோ ஃபோன் கட் பண்ணி வச்சிடறான். ஆனால் இவனுக்கு கொடூரமாக இந்த கேன்சர் இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியாது. இவன் சொல்லணும்னா கால் பண்ணியிருப்பான். ஆனால் அவங்க என்ன மாதிரி பேசுறது பார்த்துட்டு இப்போ மட்டும் இவங்க சொன்னா அவங்க ஃபேமிலி எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்னு இவன் மறைச்சிட்றான். எனக்கு மட்டும் என்ன மாதிரி நான் இருக்கணும், வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு இதே மாதிரி தான் நடந்துனுக்குது, எனக்கு ஏன் கேன்சர் வரணும்? இந்த உலகத்துலேயே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, ஏன் என்ன ஒரு சிட்டிலேயே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, அவங்களுக்குன்னா கேன்சர் வரல, எனக்கு மட்டும் கேன்சர் வரணும்னு இவனும் ரொம்ப கஷ்டப்படுறான். நெக்ஸ்ட் சைடில் ஹீரோ ஒரு தங்கச்சி தான் காமிக்கிறாங்க. அப்பா மேலே பாருங்க மழை பெய்கிற மாதிரி இருக்குது, வாங்க சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போனா. என்னங்க பொண்ணு சொல்லிட்டு கேட்கலையா, மேலே பாருங்க மழை பெய்கிற மாதிரி இருக்குது, சீக்கிரம் வாங்க நம்ம வீட்டுக்கு போனா. 2 திங்ஸ் வாங்கணும், நம்ம வாங்கின வீட்டுக்கு போயினான்னு ஹீரோ அம்மா சொல்ல. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கேருந்து ஒருத்தன் இவங்க போகிறது பார்த்து பிரெட் இருங்க ஒரு மிஷம் இருங்கன்னு ஒருத்தன் கத்துறான். யார் யார் என்னை கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு இவரு பின்னாடி திரும்பி பார்க்காருக்கு. அவனும் பிரதர் உங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா, இங்கே வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்ல. நேரம் கூறு உக்காந்து நான் சாப்பிடணுமா, இந்த ஹோட்டல் என்ன கொடுக்குறாங்களோ தெரிஞ்சு நீ சாப்பிட்றேன், நான் எப்படி சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்றீங்க தெரியுமா, ஒரு மான்ஸ்டரை சாப்பிட்ணுக்கிறீங்க, மான்ஸ்டருக்கு ஒன்று சாப்பிட்ணுக்கிறீங்க, உங்கள் கூட உட்காந்து எப்படி என்னால் சாப்பிட முடியும், ஃபேமிலி வர என்னை கூப்பிட்றியா, யார் தான் வர முடியாதுன்னு ஹீரோ அப்பா வந்து கிளம்பிடுறாரு. எதுக்காக பிரெட் இந்த மாதிரி சொல்கிறாருன்னு தெரியலன்னு இவனும் பொலிமினே உள்ள வந்துருக்கிறான். அந்த டைமில் உள்ளே காமிக்கிறாங்க. எல்லாருமே அந்த மீட்டை விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க. முதல்ல நம்ம சாப்பாடு சாப்பிட்டுனான்னு சொல்லி அவனும் அந்த மீட் எடுத்து வாயில் வைக்கிறான் பாருங்க. அப்போ இவன் தலையை காமிக்கிறாங்க. இவன் நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு பொழைச்சி ரெட் கலர் வீங்கின மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த கிச்சன் ரூம் இருக்குல்ல, அங்கே காமிக்கிறாங்க. இவங்க என்ன மாசத்தில் போட்டு தள்ளுறானுங்கன்னா இந்த நீர் நாயினா இருக்கு இல்லையா, அதை இவனுங்க மீட்டாக யூஸ் பண்ணுறானுங்க. இன்னைக்கு கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, நேற்று இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இவனுங்க 2 பேர் பேசினுக்கிறாங்க. அந்த டைமில் அந்த நீர் நாய் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அவன் கையை கரைச்சி விட்டுருது. இவனா அந்த பிளட்டை வேஸ்ட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு அந்த பிளட் அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோட மூக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெட் வர ஆரம்பிக்குது. அது யாரும் துவச்சி விட்றாங்க, யாருன்னு பார்த்து ஒரு பொண்ணு துவச்சி விட்ருக்கோம். இவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவ பேர் பார்த்தீங்கன்னா கியூங்லி. இவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா பஸ் கூலராக இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ எக்ஸாம் முடிஞ்சோடனே லீவ் விட்டுருக்கனால இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே ஒரு டான்ஸ் பயிர் மேலே நான் பார்த்துக்கிறேன். ஹீரோ அந்த கச்சிப்பு வாங்கிக்கிறான். அவனோட பிளட் அவர் க்ளீன் பண்ணுறான். இவகிட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைக்குது, நான் ஒன்றும் கொஞ்சம் நாளில் உயிரோடு இருப்பேன், எனக்கு கொடூரமான கேன்சர் இருக்குன்னு இவகிட்ட எப்படி சொல்லுதுன்னு ஹீரோ ஏச்சுனுக்கிறான். அப்படி என்ன கேன்சர் ஹீரோக்கு இருக்குன்னா பிரெயின் டியூமர், அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ என்னடா கேம் பாட்டாலும் ஹீரோ கொஞ்சம் நாளில் செத்துருவான். நான் இந்த நிலைமையில இருக்கும்போது இவகிட்ட எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது தெரியலையான்னு ஹீரோ யோசிச்சுக்கிற டைமில் ஹீரோ பின்னாடி எவனோ ஒருத்த குரூப் வந்துருப்பான். டே லகுரான்னு சொல்லி ஹீரோ அந்த பக்கம் தள்ளி விட்டுருப்பான். இது பார்த்து கீழேயும் ஏன்னா முட்டா பையில டேங்க்ஸ் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, புள்ளி பண்ணிட்டு நிறுத்த மாட்டியா, அவனை பாராட்டி எப்படி போய் விழுந்திருக்கான்னு அறிவியலியரை சொல்லின்னு கத்தி நிற்கிறான். அதுக்கு அவனும் கீழே எதுக்காக நீ இந்த மாதிரி கத்தி நிற்கிற, ஒரு பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பின்னாடி இருக்கிறவனுங்களும் சிஸ்டர் இவனா கண்டுக்காதீங்க, எங்களோட ஒரு பிரதரை நீங்கள் மேரேஜ் பண்ண போறீங்க, இவனை பற்றி கவலைப்படுறீங்க, இவனா ஒரு முட்டா பையன்னு சொல்கிறானுங்க. என்ன உன்னொரு பிரதரை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நான் முதல்ல கையேறான். அதுக்கு அந்த டான்ஸ் இந்த கோவம் வந்து உங்ககிட்ட எனக்கு பிடிச்சத கவலைப்பாரு, நம்ம கூட சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். இவனுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறப்போ இருக்கு செம்ம காண்டாகுது. நேற்றுக்கு நான் அவனை போய் அடிச்சுங்கண்ணா நான் சும்மா உட்காந்துக்கிறேன், ஏன் எனக்கு கேன்சர் இருக்குனால நான் இது மாதிரி இருக்கேன்னா இல்லைன்னா இவனுங்களை பார்த்து நான் பயப்படுறேன்னா, இருந்தாலும் இவனை நான் சும்மா இருக்கக்கூடாது, என்னோட பாடி வீக்காக இருந்தாலும் இவனை நான் சும்மா வர மாட்டேன், இவனை கண்டிப்பாக நான் போய் வாங்கி தருவேன்னு ஹீரோ செம்ம காண்டாகிறான். ஆனால் அவனுங்களும் ஹீரோவை போட்டு செம்மையாக கலாச்சின்னுக்கிறானுங்க. அதே டான்சன் முட்டா பையனை கீயை பாடுறான்னு ஹீரோ ஒரு வார்த்தை சொல்ல, என்னது முட்டா பையனா, இப்போ என்னையரா பாட்டி சொன்ன அப்படின்னு நீ டான்சன் கீயை திரும்பி பார்க்க, உன்னரா சொன்னாரா முட்டா பையனை, நீ எவ்வளோ பெரிய ஆளவனா இருக்குண்ணா, நீ ஸ்ட்ராங்காக கூட இருக்குண்ணா, ஆனால் உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு ஹீரோ ஒரு பார்வை பார்க்குறான். அதுக்கு அவனுக்கு காண்டாகி என்ன பார்வையில் என்னை பார்த்தேன்னு ஹீரோ முடிஞ்சு பிடிச்சி இசிக்கிறான். எனக்கு சொன்னி இப்போ சொல்கிற எனக்கு சரியாக கேட்கல, இப்போ சொல்கிறான்னு ஹீரோ போட்டு மிரட்டுனுக்கிறான். அது அவனு ஒரு முட்டா பையன் சொன்னான்னு ஒரு மாதிரி பார்வை பார்க்குறான். இவனுக்கும் செம்ம காண்டாயிடு, எவ்வளோ தைரியம் முட்டா பையன் சொல்லுவார், என்ன பார்வாரு என்ன மாதிரி பார்க்குறேன்னு ஹீரோ தூக்கி போட்டுடுறான். ஹீரோ ஒரு மொபைல் ஃபோனை பறந்து போய் சுக்கு சுக்கம் வந்துடுது.
கட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்கிறாங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, மக்கள் எல்லாருமே ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துருக்காங்க. இது வரைக்கும் 100கணக்கான பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் செஞ்சுருக்காங்க. அதுவே ஒரே மாதிரி கேஸாக வந்திருக்கு. அது மட்டும் இது ஃபுட் பாய்சன் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி இருக்குது, எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்கன்னு நியூஸில் சொன்னுக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோட அப்பா அம்மா காமிக்கிறாங்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்களும் ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க, காலே போக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஹீரோ ஃபோன் ஒஞ்சி போயிடுச்சு, எப்படி கால் போவோம்? இவங்க 2 பேரும் ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹோட்டலில் ஹீரோட அப்பாவை பிரதர்னு சொல்லி போட்டிருப்பான் இல்லையா ஒருத்தன், அவன் பார்த்தீங்கன்னா இப்போ வெறி பூச்ச மாதிரி கத்தி நிற்கிறான். எனக்கு மீட் வேணும், மீட் கொடுங்குறான்னு சொல்லி கத்தி நிற்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ணதை பார்த்து ஹீரோட அப்பாவும், டாக்டர் என்ன டிசீஸ் இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறானே, இது என்ன மாதிரி டிசீஸாக இருக்கும்னு ஹீரோட அப்பா கேட்குறாங்க அந்த டாக்டர் கிட்ட. அதுக்கு அந்த டாக்டரும் இது வரைக்கும் இது என்ன டிசீஸ் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இவனை மாதிரியே 100கணக்கான பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை, இந்த சிட்டி சுற்றி இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதே மாதிரி கேஸில் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இது என்ன டிசீஸ் இது வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இந்த டிசீஸ் இருக்கிறவனுங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறானுங்க. அது மட்டும் இல்லை, இந்த டிசீஸ் யாருக்கு இருக்கோ அவங்க கொஞ்ச நேரத்தில் மனுஷங்களை பைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதாவது மனுஷங்களை கடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இது கேட்டால் ஹீரோ அப்பாவுக்கு தூக்கி ஓடி போகுது, என்னரு மனுஷங்களை கடிக்கிறானுங்களான்னு சொல்லி ஷாக்காக பார்த்துனுங்கிறாரு. கட் பண்ணி ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ளிட்டு அந்த மீட்டு சாப்பிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு ஹோட்டல் தான் காமிக்கிறாங்க. இந்த ஹோட்டல் சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிசீஸ் வந்துருக்காரு, அந்த மாதிரி வைரஸ் வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து இந்த ஹோட்டல் சாப்பிட்டனால இந்த மாதிரி ஆச்சுன்னு அந்த ஹோட்டலில் போட்டு அடிச்சு உடைக்கிறானுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ஷட்டர் பண்ணான்னு இருக்கும், அதை அடிச்சு ஓட்டு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஈயா வந்து நிற்குது. அவனுங்க இருக்குன்னா ஷாக்காக பார்த்துக்கிறானுங்க, ஏன்னா இது ஈயா வந்து நிற்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. இவனுங்கன்னு உள்ளே போய் பார்க்குறானுங்க. அவனுங்கன்னா உள்ளே வந்தானு தெரியுது, உள்ளே இருக்கிற எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லை, செவுட்டு ஃபுல்லாக ரட்டக்கடியாக இருக்கு. என்னடா இது ஒரு மாதிரி கெட்ட வாசனை இருக்குன்னு சொல்லி அவனுங்க மூக்கு முடிக்கணும் உள்ளே வந்து பார்க்குறானுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் ரூம் இருக்குல்ல, அங்கே அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வருது. இது எங்கடா இது மாதிரி வாசனை வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே ஐயா சாமி என்னடா இது, ஐயா என்னை காப்பாற்றுங்க சொல்லி கத்தினுக்கிறான். என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள 2 பேர் இருந்திருப்பாங்களே இந்த ஹோட்டல் ஓனர், அவனோட ஒய்ஃபே கொன்று சாப்பிட்டுக்கிறான். அந்த ஒய்ஃப் மேலே இருந்துட்டு அந்த ஈயா வந்து நிற்குது. இவனுங்களா இதை பார்த்துட்டு கத்தி நிற்கிறானுங்க. நெக்ஸ்ட் இல்லை அந்த ஹீரோ வந்து நிற்கல, அந்த பஸ்ஸை காமிக்கிறானுங்க. உள்ளேயும் ஹீரோ சமைச்சு அடி வாங்கினுக்கிறான். மூஞ்சிலே குத்துறானுங்க. எவ்வளோ தைரியண்டா என்கிட்ட நக்கலா பென்ஸ் இருப்பாங்க, சும்மா வர மாட்டானு சொல்லி போட்டு வச்சுனுக்கிறானுங்க. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டா இது மாதிரி இவனை பண்ணது பார்த்து செம்ம காண்டாங்கிறாடே, என்னை விடுறாடே, அவனை போய் காப்பாற்றணும் விடுறான்னு சொல்லி கத்தினுக்கிறான். இவளா செம்ம காண்டாகி என்னை விடுறான்னு சொன்னேன்னு ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு அவன் கையை போட்டு நசுக்கி முறுக்குறான். அவனுங்களா கத்தினுக்கிறாங்க, ஐயா சாமி என்னை விட்டுருங்க, வலிக்குதுன்னு கத்தினுக்கிறானுங்க. எனக்கு சட்டை போட்டு பார்த்து அந்த டிரைவர் இருக்கா இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாங்கிறா, டே கம்முன்னு வாங்கடா, என்னடா சும்மா சண்டை போட்டுக்கிறீங்க சவுண்டுக்குன்னுக்கிறீங்க. ஆனால் அந்த கோட்டை டின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவருக்கே மிடில் ஃபிலிம் காமிக்கிறான், அவன் வேலையை பாடுறான் கம்முன்னு. இந்த டிரைவர் என்னன்னா பசங்கிட்ட பேசணும் வந்ததுலேயே அந்த ரோடு பார்க்காம ஒருத்தனை அச்சு தூக்கிடுறான். இது பார்த்து அந்த டிரைவர் பஸ்ஸை சைடு வலிச்சு ஓட்டினுக்கிறான். உள்ள இருக்கிற எல்லாருமே பயந்துடுறானுங்க, ஈரினும் பயந்துடுறான். ஒரு வழியாக பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஓரமாக வந்து பஸ்ஸை நிறுத்திடுறான். அந்த டிரைவரும் வேகமாக கீழே வந்து அச்சு தூக்கணும் எங்கடான்னு சொல்லி பார்த்துனுக்கிறான். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக கண்ணாடி ஒஞ்சிட்டு இருக்கேன், அதே மாதிரி ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அந்த அச்சு தூக்கணும் எங்கடா இருக்கான்னு சொல்லி இந்த டிரைவரை சுற்றி பார்த்துனுக்கிறான். அட டிரைவரை உனக்கு வண்டி ஓட்டு தெரியுமா தெரியாது, ஒத்தனை வேறு அச்சு தூக்கிட்டு கண்ணாடி என்ன வஞ்சிருக்கு, முதல்ல எங்கள் மேலேடி வரா, நாங்கள் வீட்டுக்கு போய் ஆகணும், அதுக்கப்புறம் நீ இந்த வேலைனா பார்த்துக்கிறான்னு அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான். உள்ள அந்த டேன்ஷன் பையனும் என்னடா கண்ணாடி என்ன வஞ்சிருக்கு, பஸ் என்ன இந்த மாதிரி ஆயிருக்குன்னு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். அந்த டைமில் எவனோ ஒருத்தன் அவனை அடிச்சிருப்பான். யார் அது என்ன ஆச்சுன்னு சொல்லி அவனும் ஷாக்காக பார்த்துருங்க. பார்த்தா நம்ம வீரராக வச்சிருப்பான், கடிச்சவனை வச்சுட்டான் பேட்டியாரான்னு சொல்லி அவன் சிரிச்சுனுக்கிறான். ஆனால் இவனோட நாம ரொம்ப மோசமாக இருக்கு. இவனுக்கு செம்ம காண்டாகுது, என்ன நீ அடிச்சுட்டு நீ நினச்சினுக்கிறியா, அவனை சும்மா வர மாட்டேன், நீ ஒரு ட்ராஷனா ஹீரோ தலைமுடி பிடிச்சி சைடில் கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில் நம்ம ஹீரோ தலை வச்சு அடிக்கிறான். கண்ணாடி எல்லாம் உரையுது. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டாக செம்ம காண்டாகிற, ஏன் டேன்ஷன் இந்த மாதிரி பண்ணுற சும்மா இருன்னு சொல்கிறான். ஆனால் நான் ஹீரோட நிலமரை ரொம்ப பரிதாபமாக இருக்குது, மந்திலேருந்து பிளட்டாக வந்துனுக்குது. இல்லை என்னால் முடியாது, இவன் நான் சும்மா வர மாட்டேன்னு சொல்லி டேன்ஷனாக ஒரு பஞ்சு கொடுக்கறதுக்காக ஹீரோ கிட்ட வருவான். அந்த டைமில் வெளியே யாரோ கண்ணாடி மேலே கை வைக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் கொடூரமாக இருக்குது அந்த கை வேறு. டேன்ஷனுக்காக ஒன்றும் புரியல, என்னடா கை இது இந்த மாதிரி இருக்குது கொடூரமாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துனுக்கிறான். அந்த டைமில் வெளியே ஒரு ஜாம்பி அந்த கண்ணாடி போட்டு தட்டினுக்கிற. இந்த டேன்ஷன் உலகணுங்களாம் பயந்துடுறானுங்க, ஐயோ நாடா இது ஜாம்பியா எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்த்துனுங்கிறானுங்க. டிரைவர் வெளியே தானே இருந்திருப்பான், அவனும் இந்த ஜாமியை பார்த்துடுறான். பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிடுறான். அந்த ஜாமி ஐயோ எனக்கு மீட் கச்சிதுன்னு சொல்லி அவன் மேலே பஞ்சு அவனுக்கு கடிக்க ஆரம்பிச்சிருது. இவனும் வழியில் துடிச்சுனுக்கிறான். உள்ள இருக்கிறவனுங்க பிகுனுக்குது, டே அது ஒரு ஜாமீன் அவனை போட்டு கச்சுனுக்கிறதே அது பாருங்கிறாருன்னு சொல்லி பயந்துனுக்கிறானுங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன நம்ம வீடுக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேன்ஷன் பையனும் அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்துன்னு போகிறான்.
அந்த டிரைவர் மேலனா ஏற்றின்னு தான் போகிறான். அந்த ஜாமியை செத்துருது. பின்னாடி ஜாமி ஃபாலோ பண்ணின்னு வருது. இல்லை வேற என்ன ஜாமி இருக்கான்னு சொல்லி டான்சன் பையனை பின்னாடி திரும்பி பார்க்குறான். நல்ல வேலை எதுவுமே ஃபாலோ பண்ணின்னு பின்னாடி வரல. இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறான். டான்சன் பையனை நிம்மதியாக இருக்கிற நேரத்தில் பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தர் முன்னாடி போகிற டான்சன் பையனு சொல்கிறான். அவனும் ஷாக் ஆகி என்னடா முன்னாடி இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆல்ரெடி முன்னாடி அந்த கண்ணாடி வச்சிருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி இன்னும் வரைச்சிங்க ஒரு ஜாமியை நம்ம டான்ஜன் பண்ண சாப்பிட்டுக்காக உள்ள வரும். அது ஒரு நாக்கு நீட்டி இவனை சாப்பிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த டான்ஜன் பண்ணி செம்ம காண்டாகிறான். ஒரு ஜாமி இது என்ன சாப்பிட்டுக்கு முயற்சி பண்ணா இது சும்மா வர மாட்டேன்னா அந்த பஸ் அப்படி இப்படின்னு போட்டு வலிக்கிறான். இருந்தாலும் அந்த ஜாமி கீழே வேற மாதிரி இல்லை, அந்த வைப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியை கிளீன் பண்ணிட்டுக்கு அந்த வைப்பர் போச்சுக்கணும். மறுபடியும் அந்த ஜாமி இவனை சாப்பிடான்னு கிட்ட வரும். அந்த டைம்ல அந்த ஜாமி யாரோ குத்தி கொல்றாங்க. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவகிட்ட சின்ன ஒரு ஸ்வார் மாதிரி இருக்கு. அது மூலமா அந்த ஜாமியை போட்டு தள்ளிடுறா. இப்போ டான்சனுக்கே நிம்மதியா இருக்கு. அந்த ஜாமியை வெளியே தூக்கி போட்டுருவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு சேஃபான இடத்துக்கு போய் ஆகணும். அப்படி போனாலே அவங்களால தப்பிக்க முடியுமே. முதல்ல நம்மளோட வீட்டுக்கு போனாலும் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணிங்க அந்த செக் போஸ்ட்னா இருக்குல்ல, என்ன கண்டுக்காம ஏற்றி தள்ளின்னு போயின்னு இருக்கானுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கவலைப்பட்டு இருக்கிறேன். என்ன ரெடி எனக்கு கேன்சர் வேறு இருக்கு, இப்போ ஜாமி வைரஸ் வேறு வந்துருக்கு, என் ஃபோன் சுத்தமாக சார்ஜ் இல்லை, வீட்டில் ஃபோன் பண்ணி பேசினாலும் என்னடா வாய்க்காதுன்னு சொல்லி அவனை அழுத்து போய் பார்த்துன்னுக்கிறான். நெக்ஸ்ட் இல்லை இந்த டேன்ஷன் பையனை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டின்னு போயில திடீர்னு பார்த்தீங்கன்னா டீசல் வேறு கம்மியாக இருக்கு. இப்போ இவங்க வீட்டுக்கு எல்லாரும் போனோம்னா இந்த டீசல் சுத்தமாக பட்டாரு. அதனால பக்கத்தில் என்ன ஸ்டேஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்குறான், பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்க்குறான். பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனும் இருக்குது. அந்த இடத்துக்கு இவங்க போகிறான் டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டேஷனோட பேர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன் போட்டிருக்கு. அவனுங்களும் அந்த பெட்ரோல் பங்க் தான் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நிற்கிறானுங்க. இவனுங்க எல்லாருமே கீழே இறங்கி வந்து இப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு ஃபுட்டு வேணும் இல்லையா, ஃபுட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துருப்பானுங்க. இப்போ சாமி அப்பா கிப்ஸ் வேறு இருக்குது. இவனுங்க ஃபுட்டு வேணும் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன பங்க் இருக்கான்னு சொல்லி ஃபுட்டு தட்டுக்காக வந்திருப்பானுங்க. அது மட்டும் இல்லை இந்த இடத்தையே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பனி மூட்டமாக இருக்குது, ஒயிட் ஃபாகாக இருக்குது. ஹீரோக்கா ஒன்றுமே புரியல, என்னடா ஒயிட் ஃபாகாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஷாக்காக பார்த்துனுக்கானுங்க. அப்போ கூட்டத்தில் ஒருத்தனே எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, நான் போகிறேன்னு சொல்கிறான். அங்கே ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும். அது உள்ள எக்கச்சக்கமான பேர் ஆளுங்க இருக்கிற மாதிரி இருக்குது. இவனும் அவனோட அம்மா அங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு உடனே என்னோட அம்மா அங்கே இருக்காங்க நான் போகிறேன்னா அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். அந்த மார்க்கெட் உள்ள போய் அவங்க அம்மா மேலே கை வைக்கிறான் பாருங்க. அம்மா நான் வந்துட்டேம்மா, நான் மறுபடியும் வந்துட்டேம்மா உங்ககிட்டன்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க மெதுவாக திரும்புகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி மறுபடியும் என்கிட்ட வந்துட்டியாப்பான்னு ஒரு மாதிரி சவுண்டு விட்றாங்க. இவனுக்காக தூக்கி வாரி போகுது. என்னடா எங்கள் அம்மா ஒரு ஜாமியா, என்ன ஜாம்பி ஆகிட்டாங்களான்னு சொல்லி ஷாக்காக பார்த்துனுக்குறான். அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே ஜாம்பியாக இருக்காங்க. இவனுக்காக தூக்கி வாரி போட்டு ஏன்னா எல்லாருமே ஜாம்பி இருக்கீங்கன்னு சொல்லி அவனே ஷாக்காக பார்த்துனுக்குறான். எல்லா ஜாமியும் கடிக்க ஆரம்பிக்குது. இது பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுறானுங்க. ஓடுற அவனை போட்டு ஜாமி கடிக்கிற எல்லாரும் ஓடுகிறானு, எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுக்கு ஓடுறது பார்த்து ஜாமி இவனுக்கு பின்னாடி வந்துனுக்குது. கீங்லையும் ஹீரோ கூப்பிட்டுனாங்கன்னு கிளம்பிதுப்பா. அந்த டைம்ல பின்னாடி ஒரு ஜாமி இவங்களை அட்டாக் பண்ணிட்டுக்காக வந்திருக்கும். டக்குனு கீங்லையும் அங்கிருந்து ஹீரோ அந்த பக்கம் தள்ளி விட்டுருப்பான். ஹீரோவால சுத்தமா நிற்க முடியாது. சைட்ல கார் இருந்திருக்கு, அந்த மேலே போய் வீரான். கீங்லையும் பேக் திறந்து ஒரு ஸ்வார் மாதிரி இருக்கும். அது எடுத்து அந்த ஜாமி காரி போட்டு தரல. இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். இவனால சுத்தமா நிற்க முடிஞ்சிருக்காரு. என்னடா இது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிற டைம்ல எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். இது அதானே, இது அதுதானே, இது கண்டிப்பா அதான்னு சொல்லி ஒன்னும் யோசிச்சுக்கிறான். என்னன்னா இவனோட கார் அங்கிருந்து இருக்காரு. யாரும் எங்க அப்பா அம்மா கார் இருக்கும் இல்லையா, இது பார்த்து ஹீரோவும் ஜாம்பி கிட்ட மாட்டாம அந்த கார் கிட்ட பொறுமையா போயின்னுக்கிறான். அந்த கார் ஒரு டோரை தந்துருக்கும். இவங்க டக்குன்னு போய் அம்மா அப்பா நீங்க இருக்கீங்களான்னு சொல்லி பாக்குறான். ஆனா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இது யாருமே இல்லையே, எல்லாரும் எங்க போனாங்கன்னு சொல்லி இவனும் யோசிச்சுங்க டைம்ல கீழே பாத்தீங்கன்னா என்னது போன் ஆயிடு, அப்பா போன் ஆச்சுன்னு சொல்லி இவனும் எடுத்து பாக்குறான். அதுல இவங்க அப்பா இவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் இங்க சேஃபா இருக்கேன், நீ அங்க சேஃபா இரு, வெளியே எங்க சுத்தாம இரு, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கேன், உங்க அங்கிளுக்கு டிசீஸ் மாதிரி வந்திருக்கு, நான் அங்கதான் இருக்கேன், நீ இந்த மெசேஜ் பாக்குறேன்னா இப்போ நான் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன்ல இருக்கேன், இங்க டிசீஸ் எல்லாமே பரவி இருக்கு, எல்லாருமே மாட்டி மாட்டி பைக் பண்ணிக்கிறாங்க, கடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீ சேஃபா இரு, நான் இங்க சேஃபா இருக்கணும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க அப்பா லாஸ்டா மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்து ரொம்ப கவலைப்படுறான். ஏன்னா அவரு கரிசியா கியூங்லி ரன் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. இது பார்த்து இவனும் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ ஏன் ரிமைண்ட் இருக்கணும், எனக்கு கேன்சர் இருக்கு, இப்போ தான் ஜாமி வைரஸ் வந்திருக்கு, என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான். அப்புறம் பிரதர்ன்னு சொல்லி யாரையும் வேணா கூப்பிட்டுக்கிறாங்க. இவனோட ட்ரெஸ் பூச்சி விசிக்கிறாங்க. இவன் யாரா எதுன்னு சொல்லி இவனும் பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோட தங்கச்சிங்க, இவனும் ஹீரோட தான் இருக்கான். இது பார்த்து இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லி அவனை அட் பண்ணிங்கன்னு ஏன்னா மனுஷன் உனோட பிரதர் நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு சொல்றான். அப்புறம் இவ்வளவு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இவங்க ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா டிசீஸ் வந்து மாட்டி மாட்டி கடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்க இருந்து இங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போனவங்க எங்க வந்திருப்பாங்க. இங்கேயும் அந்த வைரஸ் பரவி எல்லாருமே மாட்டி மாட்டி கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லி, ஆனா ஒன்னும் வரலன்னு இந்த தங்கச்சி சொல்லி நினைக்கிறேன்.
இவங்க இந்த மாதிரி பேசுறது பார்த்து சவுண்டு கேட்டு ஒரு ஜாமி அவங்க அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கண்ணாடி வச்சுக்கணும் உள்ள வரும். அப்ப யாரும் இந்த ஜாமி வெளியே விசிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கியூங்லி தான். அவ்வளோ சுவாரி வச்சுக்கணும் இந்த ஜாமி கரையா போட்டு தள்ளுறா. இது பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகி கலந்து ஒரு மாதிரி பார்வை பார்க்கறான். ஏன்னா இவன் கண்ணுக்கு முன்னாடி நம்ம கியூங்லிக்கு ஒரு ஹீரோ மாதிரி இருந்திருப்பான். சரி வாங்க இப்போ நம்ம கிளம்புறீங்க, நிறைய ஆபத்தா இருக்கு, நம்ம உடனே இங்கிட்டு போய் ஆகணும். கியூங்லியும் நம்ம ஹீரோ கூப்பிடுறோம். அங்கிருந்து இவங்க 2 பேரும் பக்கத்துல ஒரு ஷாப் மாதிரி இருக்கும், ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். அந்த ஷட்டரை யாரும் மூடுறாங்க, நம்ம உள்ள போய் ஆகணும்னு கியூங்லியும் ஹீரோ தூக்கி போட்டிருப்பா. அவ்வளோ சீக்கிரமா அந்த ஷட்டருக்குள்ள வந்திருப்பான். எங்க வாரத்துக்கு அந்த ஷட்டர் மூட்டுக்கு கரெக்டா இருந்திருக்கும். இது பாட்டு டான்ஸரும் காண்டாகிறான். என்னடா இது இவங்க தப்பிச்சிட்டாங்க, ஒன்றும் உயிரோடு இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துனுக்குறான். இவங்க உள்ள வந்துடுறாங்க. எங்க குறைஞ்ச போச்சு 20 பேராச்சும் இருப்பாங்க. ஆனா வெளியே இருக்கிற ஜாமியா உள்ள வரத்துக்காக முயற்சி பண்ணிருக்கோம். அந்த கண்ணாடி மரான இருக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்ல, அதுதான் வச்சுக்கணும் உள்ள வந்தான்னு சொல்லி பார்த்துன்னு இருக்கோம். இந்த ஜாமி அட்டாக் பண்றதுல இந்த கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமா ஒடிய ஆரம்பிச்சிருக்கோம். இது பார்த்து டேங்க் ஷாக் ஆயிருப்பான். அப்புறம் இவங்க ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறேன். இந்த ஜாமி எல்லாருமே இங்க தேடி வந்து நிற்கிறீங்க, மக்கள் இருக்கிறனால தான் இங்க வந்து நிற்குதா இந்த ஜாமி இப்போ நம்ம திசை திருப்பி ஆகணும், அப்புறம் நம்மளால தப்பிக்க முடியும்னு இவன் ஒரு பிளான் போட்டு யாரு இங்க பலியால் ஆகுறான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு இவன் கரெக்டா இருப்பாரு. நம்ம ஹீரோ தங்கச்சியை பூச்சிடுறான். இது பாட்டு கியூங்லியும் ஹீரோ ஷாக் ஆகுறாங்க. அதே அவன் தங்கச்சின்னு சொல்லி கத்தி நிற்கிறான். அந்த நல்ல கைங்கள பாஸ், நீங்க சூப்பர் பாஸ், இந்த சூப்பரமா பிளான் போட்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுனுக்குறானுங்க. ஆனா ஹீரோ ஒரு தங்கச்சியா பிரதர் எனக்கு காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தி நிற்கிறான். இது பார்த்து ஹீரோ அவன் தங்கச்சியை காப்பானான்னு சொல்லி முன்னாடி வந்திருப்பான். நான் டான்சனும் எவ்வளவு தைரியம் எங்க கிட்ட வந்திருப்பேன்னு ஹீரோ ஒரு தலையில எட்டி ஓடிக்கிறான். ஆல்ரெடி இவனுக்கு பிரெயின் டியூமர் வர, எல்லாரும் தலையில வச்சுனுக்குறாங்க. சீக்கிரம் செத்துருவான் போல. டான்சன் அச்சாரியில இவன் பறந்து போய் வீரா, எல்லாருமே இவனை போட்டு அரிச்சுனுக்குறாங்க. டக்குன்னு இவனுக்கு ஏதோ சென்ஸ் ஆகி பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா கியூங்லி ஸ்வாட் எடுத்துன்னு இவன் அட்டாக் பண்ணிட்டுக்காக வந்திருப்பான். கையில பஸ்டான ஒரு இரும்பு ராடு இருக்கும், அது எடுத்து வண்ட அட்டாக்க பிளாக் பண்ணிடுறான். இது பார்த்து இவனுக்கு செம்ம காண்டாகுது. எவ்வளவு தைரியம் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிருப்பான்னு சொல்லி கட்டினுக்குறான். அதுக்கு நம்ம கியூங்லியும் நீ என்ன ஒரு மனுஷனாடா, போய் ஒரு சின்ன பொண்ணை போய் நீ பலியக்காரனா ஆக்குறான்னு பாக்குற பாத்தியா, உன்ன மாதிரி மான்ஸ்டர் எவனும் இருக்க மாட்டான்னு சொல்லி நிக்கிறான். தேங்க்ஸ்னா அவனோட அலக்கை கிட்ட இவளை போய் வெளியே தூக்கி போட்டு வரான்னு சொல்லி ஹீரோ தேங்க்ஸை தூக்கி போடுறான். இவனும் நம்ம கியூங்லி கிட்ட பயங்கரமா ஃபைட் பண்ணுகிறான். கியூங்லி நீ முன்னேறுமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கல. இந்த உலகத்துல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால மட்டும் சர்வே பண்ண முடியும். அறுவர் அப்பா கேப்சாரம் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால மட்டும் சர்வே பண்ண முடியும். வீக்கா இருக்கணும்னு செத்துரா போய் ஆகணும்னு சொல்றான். அண்ட் அல்லக்கையும் ஹீரோ தேங்க்ஸை வெளியே தூக்கி பண்ணான்னு சொல்லி போயிருப்பான். அங்க இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுருப்பானுங்க. ஆனா இருந்தாலும் இவனுங்க சைலண்டா இருக்கானுங்க. ஒரு வார்த்தை சொன்னா இவனுங்களை பூச்சி போட்டுருவானுங்களே, அதை பயந்துக்கிறானுங்க. எங்க நடக்குதுன்னா பாட்டு ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். என் தங்கச்சி கூட நான் காப்பாற்ற முடியாம இருக்கேன், நான் இருக்க உயிரோட இருக்கேன்னு சொல்லி கஷ்டப்படுறான். இவனோட அப்பா அம்மா இவனோட தங்கச்சி எல்லாருமே பேசுனா இவனுக்கு அப்படியே மெமரிஸ் மாதிரி வந்துன்னு இருக்கு. இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட தங்கச்சி நான் காப்பாத்தவனே. இவனும் தவந்து அந்த இடத்துக்கு போயின்னு இருக்கான். என்னோட தங்கச்சி பிரதர் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறான். இதை கேட்டுக்கு ஹீரோ செம்ம காட்டாங்க, நிறுத்துங்கன்னு சொல்லி கத்துறான். ஹீரோ கத்துறது பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவரா பாக்குறாங்க. முக்கியமா நம்ம கியூங்லி பாக்குறான். அப்புறம் இவனும் ஒரு விஷயம் சொல்றான், என் தங்கச்சி நீங்க விட்டுருங்க, அதுக்கு பல்லு நான் போறேன், என் தங்கச்சிக்கு பல்லு நான் வெளியே போறேன்றான். வேகமா ஹீரோ அவன் தங்கச்சி கிட்ட போய் நீ இப்ப சேஃபா இருக்க, நான் உன்னை காப்பாத்திட்டேன், இதுக்கு மேல கியூங்லி உன்னை பாத்துப்பா, நான் இங்கிருந்து ரொம்ப தூரம் போறேன், நீ கியூங்லி கிட்ட சேஃபா இருப்பேன், நீ என்னை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்றான். நீங்க எங்க போறீங்க, நீங்க கூட இருங்க, அப்பாவை என்ன விட்டு போயிட்டாங்க, அம்மாவை என்ன விட்டு போயிட்டாங்க, நீங்களே விட்டு போவாதீங்கன்றா. ஆனா இவனா அவனோட தங்கச்சி தூக்கி கியூங்லி கிட்ட குத்துறா. இதுக்கு மேல நீ இவளை பாத்துக்கோ, நீ இத்தனாலே கூட இந்த பண்ணதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். ஆனா கியூங்லி யாரையோ சொல்லுறதுக்கு வரா. ஆனா ஹீரோ கியூங்லி பேசாம தட்டு நிறுத்திடுறான். நீ எதுவுமே பேசுற, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு ரொம்ப நன்றி இத்தனாலே கூட இந்த பண்ணதுக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. நான் கடைசியா உங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்னு நினைச்சுன்னு, நான் உன்னை விரும்புறேன், ஐ லவ் யூன்றான். இவ்வளவு இந்த வார்த்தை கேட்டு ஷாக் ஆகுறான். இவனோட தங்கச்சி கையை பொறிச்சிருப்பல யார் ஏற்று விட்டுட்டு இவனும் அங்கிருந்து கிளம்புறான். அவன் தங்கச்சி கஷ்டப்பட ஆரம்பிக்கிற, பிரதர் எங்கிட்ட போவாரீங்க, என்னை விட்டு போவாரீங்கன்னு சொல்லி கத்தினுக்கிறான். எங்க இது மாதிரி நடந்துனுக்கிறப்ப அந்த டான்சனுக்கு ஒரு அல்ல என்ன இருந்திருப்பானுங்களே அவனுங்க தலையினா வேஸ்ட் ஆஃப் டைம், அந்த சின்ன பொண்ணை வெளியே தூக்கி போடுங்க, இதெல்லாம் தேவையில்லாத நேரம்னு சொல்றானுங்க. எனக்கு தெரியும்டா நீங்க கம்முன்னு இருங்க, நான் டான்சன் பையனை சொல்றான். ஹீரோ அந்த டான்சன் டேனி தான் போறான். அந்த டான்சன் பையனை ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறான், ஹீரோவும் அந்த டான்சனும் ஒரு மாதிரி பாக்குறான். அந்த டான்சன் பையனை அந்த கருவை தூக்கி ஹீரோவை வெளியே அமுச்சு விட்றான். ஹீரோவை வெளியே வந்தோடனே அந்த கியூங்லி இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வாடை ஹீரோ கிட்ட தூக்கி போடுறான். ஹீரோ அந்த ஸ்வாட் வாங்கிக்கிறான். இதுக்கு மேலே என்ன ஒரு மற்ற கோவத்தை நீங்கள் பார்க்க போறீங்களான்னு அந்த ஜாமிங் முன்னாடி கெத்தா நின்று அங்கே இருக்கிற எல்லா ஜாமியும் எங்கள் சட்டை கேட்டுட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டுக்காக வந்திருப்பான். ஹீரோவும் பாரபட்சம் பார்க்காம அங்கே இருக்கிற எல்லா ஜாமியும் அவன் ஸ்வாட் எடுத்து போட்டு தள்ளினுக்கிறான். ஒரு ஜாமியை குத்தி கீக்கிற ஒரு ஜாமியை வெட்டுறான். அங்கே இருக்கிற 10 ஜாமிக்கு மேலே ஹீரோ போட்டு தள்ளி இருப்பான். அந்த ஜாமி அட்டாக் பண்ணல அந்த ஸ்வாட் மாதிரி இருக்குல்ல, அதே
மறைஞ்சிருது. முதல்ல இங்க இருக்கிற ஜாமியை நம்ம துரத்தி ஆகணும்னு ஹீரோவும் அங்கிருந்து ஓடுறான். அங்க இருக்கிற எல்லா ஜாமியும் ஹீரோ பின்னாடி ஓடி வந்துனுக்குது. தூரத்துல ஏதோ இருக்குன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து நிற்கிறான். என்னன்னா ஒரு ஜாமி தான் இருந்திருக்கும். என்ன ஜாமின்னு சொல்லி ஹீரோ அந்த ஸ்வாட் இட்டு அந்த ஜாமி அட்டாக் பண்ணுறதுக்காக போயிருப்பான். அந்த ஜாமியை பின்னாடி யாரும் சட்டை கேட்குதுன்னு சொல்லி பின்னாடி பொறுமையாக திரும்பி பார்த்துருக்கோம். அந்த ஜாமியை பார்த்தோன்னே ஹீரோக்கா ஒரு நான் சொல்லுதுன்னே தெரியல. இது ஒன்றுமே நீங்கிறானா இதுன்னு சொல்லி ஹீரோ ஷாக்காக பார்த்துனுக்குறேன். என்னன்னா ஹீரோட அப்பா முன்னாடி இருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு தெரியுது ஹீரோட அப்பா ஒரு ஜாமியாக மாறி இருக்காங்க. இது பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான், அழிவு ஆரம்பிக்கிறான். அப்போ நீங்கள் ஜாமியாக மாறிட்டீங்களா? எதுக்கு இது மாதிரி நடக்கணும்? இது மாதிரி நடக்கக்கூடாதான் நான் நினைச்சேன். எதுக்கு இது மாதிரி ஆகணும்? நீங்கள் ஏன் ஜாமி ஆகணும்னு சொல்லி கத்தினுக்கிறான். அவனோட அப்பாவை அவனை குத்தி கொள்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. அப்புறம் அவரும் ஹீரோவை பாஞ்சு கறிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவன் எதுவுமே பண்ணல. அவங்க அப்பா குத்தி கொண்டதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அப்புறம் பின்னாடியும் இன்னொரு ஜாமி ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கும். அந்த ஜாமி ஹீரோவை போட்டு கடிச்சிருக்கோம். இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறேன். என்ன நீங்களுமா நீங்கள் குருவாயூர் மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறான். என்னன்னா ஹீரோட அம்மா தான் அந்த இன்னொரு ஜாமியாக வந்திருப்பாங்க. ஹீரோவை போட்டு கடிச்சிருப்பாங்க. ஹீரோட சாங்க அவங்க பிரித்து எடுத்துருப்பாங்க. அம்மா அப்பா நீங்கள் 2 பேருமே ஜாமி ஆயிட்டீங்களே, எதுக்கு இந்த மாதிரி நடக்கணும்? ஹீரோ கஷ்டப்படுறான். பின்னாடி இருக்கிற எக்கச்சக்கமான ஜாமியை ஹீரோவை மேலே பாஞ்சு ஹீரோவை கடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு வலி இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா ஜாமி ஆயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவே இவனை போட்டு கடிச்சு சாப்பிட்றாங்க இல்லையா, அது இவனால தாங்கவே முடியல. இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் நெக்ஸ்ட் லைஃப்ல ஒன்று இருந்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான். அந்த இடத்துல ஹீரோவை கட்ட முடியுது. உள்ள இருக்கிற எல்லாருமே ஹீரோக்கு இது மாதிரி நடக்குது உள்ள இருந்து வெடிக்கிறா பாக்குறானுங்க. கியூங்லியும் ரொம்ப கஷ்டப்படுறான். ஹீரோ ஒரு தங்கச்சி ஹீரோக்கு என்ன மாதிரி நடக்குது பாத்துறேன், எங்க அண்ணன் மேல வரமாட்டாருன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டுனாரா. கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு ஈவினிங் டைம்ல காமிக்கிறாங்க. வானத்துல கைக்கு எல்லாமே பறந்து நிக்குது. எங்க ஜாமிஸ்லாம் செத்து போயிருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா இந்த கைக்கு எல்லாருமே சாப்பிட்டுக்குது. வானத்துல ஒரு கை பந்துன்னு இருக்கும். கீழே நம்ம ஹீரோ செத்துட்டு போயிருப்போம் இல்லையா, அவனை சாப்பிடலான்னு சொல்லி கிட்ட வந்திருக்கோம். வந்து கொட்டி பாக்குற ஹீரோக்கு எந்த அசைவம் கொடுக்கலன்னு சொல்லி ஹீரோ சாப்பிடலான்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்கோம். அப்போ ஹீரோ அந்த கைத்தை பிடிக்கிறான். இவனை பொறுமையா ஏந்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த கையை போட்டு கடிக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு சுத்தமா ஒத்துக்கல. அப்புறம் சைடுல சாப்பிட்டது எல்லாமே வாமிட் எடுக்கிறான். இந்த சவுண்டு கேட்டு ஜாமி எல்லாருமே திரும்பி பாக்குறது. இருந்தாலும் இவனை எதுவுமே பண்ணல. இவனும் அங்கிருந்து பொறுமையா ஏந்துக்க ஆரம்பிக்கிறான். ஏந்துக்குன்னு வானத்தை பாக்குறான். இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு ஞாபகம் இல்லை. ஆமா நான் யாரு, நான் ஏன் அங்க இருக்கேன், என் பேர் என்ன, என் பேரு கிம்சு. ஆமா என் பேர் கிம்சு, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. என்ன ஆச்சு நான் எதுவும் மறந்த மாதிரி இருக்கேன். அப்படி இவன் வானத்தை பார்த்து ஏறிச்சுன்னுக்கிறான். வானத்துல சூரியன் இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியுது. அப்படி சுத்தி பாக்குறான். சுத்தி எல்லாமே இவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியுது. ஜாம்பிஸ் கூட பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியுது. இது பார்த்து இவனும் ஷாக் ஆகுறேன். எனக்கு இந்த மாதிரி தெரியுது, ஆனால் நான் எதுவும் மறந்த மாதிரி இருக்கு, எதுவும் மறந்த மாதிரி இருக்கு, என்னத்தை மறந்துன்னு இவனை போட்டு யோசிச்சுனுக்குறான். அப்புறம் இவனுக்கு ஞாபகம் வருது, நான் ஆல்ரெடி ஜாமி சீட்டு செத்துட்டேன். இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சு, என்ன எடுத்து நான் செத்து போயிருக்கணும். இருந்தாலும் நான் உயிரோடு இருக்கேன். எதுனால நான் இது உயிரோடு இருக்கேன்னு இவனும் பொறுமையாக யோசிச்சுன்னு போயின்னு இருக்கான். அப்புறம் இவனோட அப்பா அம்மா ஜாமியா மாறி இருப்பாங்களே, அவங்கள பாக்குறான். ஆனா இருந்தாலும் இவன் ஏதோ மறந்த மாதிரி இருக்கு. இவனும் யோசிக்கிறான், நான் என்னத்தை மறந்து எருன்னு மறந்து, ஆனா முக்கியமான விஷயம் மறந்து இருக்கேன், நான் என்ன மறந்தேன்னு சொல்லி இவனும் யோசிச்சுனுக்குறான். டக்குன்னு இவனுக்கு ஞாபகம் வந்துருது. கியூங்லி என்னோட தங்கச்சி 2 பேருமே அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஜாம்பிஸ் ஒரு அட்டாக் பண்ணி நினைச்சேன். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இவனும் வேகமா அந்த ஷட்டர் இருக்கு இல்லையா, அந்த சூப்பர் மார்க்கெட் அதுக்குள்ள போறான். அங்க உள்ள போய் பார்த்தாலே எல்லாமே கரைஞ்சு போயிருக்கு. ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்ண மாதிரி தரையானா இருக்கு. இது பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இவன் என்ன ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கேன். இவனும் ஷாக்கா யோசிச்சுனுக்குறான். அப்புறம் உள்ள சைட்ல ஒரு கொல்ட்டு ஜாமி பெருசா இருக்கு. ஆனா ஜாமி யாரோ போட்டு சாப்பிட்டுனுக்குது. இவனும் ஷாக் ஆயிடும். என்ன கியூங்லியா தங்கச்சி சாப்பிட்டுனுக்குதான்னு சொல்லி இவனும் ஷாக்கா யோசிச்சுனுக்குறான். அப்புறம் பின்னாடி ஒரு ஜாமி இவனோட காலை பொறிச்சு கடிக்க ஆரம்பிக்குது. ஆனா இவனுக்கு எந்த சென்ஸ் இல்லை, எந்த உணர்ச்சி இல்லாத மாதிரி நின்னுக்கிறான். இவனும் காலில் அந்த ஜாமி கச்சனுக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுங்கன்னா அந்த பெரிய ஜாமி கிட்ட போறான். அந்த ஜாமி வாயில ஒரு பேண்டு மாதிரி இருக்கும். இந்த பேண்டு பார்த்தோன்னு இவனுக்கு செம்ம காண்டாகுது. இது அதான்னு சொல்லி செம்ம காண்டாகிறான். ஏன்னா நம்ம கியூங்லி இருக்கா இல்லையா, அவரை பார்த்தீங்கன்னா இந்த பேண்டை அவன் காலில் போட்டுன்னு இருப்பான். இது நான் பார்த்து இவனுக்கு அந்த ஞாபகம் வந்தோடனே செம்ம ரேஞ்சு மாதிரி போறேன், எவ்வளவு தைரியம் தான் அந்த கியூங்லி நீ சாப்பிடுவாடான்னு சொல்லி அந்த காலில் ஒரு ஜாமி போட்டு கச்சுனுக்கோ இல்லையா, அந்த ஜாமி பேர்ல அப்படி ஒடிய ஆரம்பிக்கிறேன். ஹீரோக்கு எந்த அறிவு பார்த்த மாதிரி தெரியல. வேகமா போய் அந்த பெரிய ஜாமி இருக்கு அது நெஞ்சு மேலே கையை வைக்கிறான். இவன் கோவத்துல அப்படியே ஒரு ப்ரெஷர் போடுறான் பாருங்க, அது அப்படியே சடனா பெருச்சு தெரிக்குது. இவனுக்கு ஒன்றும் வெறி அரங்கல எவ்வளவு தைரியம் கியூங் மேலேயே கை வைப்பேன்னு. இவன் இப்போ ஜாமியாரன்னு இருக்கா, அதனால இவனுக்கு பயங்கரமா ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. அவன் கையை மறிக்கி அப்படியே அந்த ஜாமி வாய்க்குள்ள அடிக்கிறான். அந்த ஜாமி பல்லுன்னா தெரிக்குது. அப்படியே அவன் ஒரு கை ஃபுல்லா அந்த ஜாமி வாய்க்குள்ள விடுறான். எவ்வளவு தைரியம் ஆள மேலே இந்த கை வச்சுட்டு போனோம், சும்மா வர மாட்டேன்னா அந்த ஜாமி ஒரு தொண்டை பிச்சு அந்த பிராண்ட் இருக்கிறான். இந்த ஜாமி கறி எங்கேயே முடிக்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும். என்னடா சவுண்டுன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பாக்குறான். சைட்ல அந்த ஃபுட்டு கபோர்ட்னா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா செறிஞ்சு விழுந்திருக்கு. அங்க இருந்து ஒரு சவுண்டும் கேக்குது.
அருவி யாரும் கத்துற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கோம். யாரா எங்க கத்துதுன்னு சொல்லி அவனும் அந்த கபோர்ட்னா விலைக்கு பார்க்குறான். எவனும் ஒருத்தன் உள்ள இருக்கான். நான் ஹீரோவை பார்த்துட்டு ஜாம்பி ஜாம்பி எங்க மான்ஸ்டர் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறான். என்னது இவனான்னு சொல்லி ஹீரோக்கும் இவனை ஞாபகம் வருது. டேய் நீ அந்த லை தானே, நீ என்னடா இங்க பண்ற? மற்றவனும் எங்கடான்னு சொல்லி கேட்குறான். இருந்தாலும் அவன் மான்ஸ்டர் என்ன இங்கிட்டு போ, மான்ஸ்டர் நீ ஆல்ரெடி செத்துட்ட போடா இப்படி மான்ஸ்டர்னு சொல்லி கத்தினுக்கிறான். அப்புறம் பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. ஒரு கபர்ல ஃபுல்லா வாட்டர் அடிக்க வச்சிருப்பானுங்க. அது பின்னாடி ரெண்டு ஜாமி இவன் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அந்த கபரை அப்படியே தள்ளி விட்டுருக்கோம். ஹீரோ டக்குன்னு அவன் ஒரே ஒரு ஸ்லாஷ் மாதிரி தான் பண்றான். அந்த வாட்டர் பாட்டில்னா கீழே வெந்திருக்கும் இல்லையா, அந்த ஒரு வாட்டர் பாட்டிலே பார்த்தீங்கன்னா 2 துண்டா போகுது. அந்த அளவுக்கு ஹீரோ அக்யூட்டா அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த 2 ஜாமி அப்படியே செத்துருது. இது எல்லாமே பார்த்துட்டு பின்னாடி இருக்கிறவங்க மான்ஸ்டர்னு சொல்லி கத்தினுக்கிறான். மான்ஸ்டர் ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டா, எங்கடா இருக்கு மான்ஸ்டர்னு சொல்லி ஹீரோவை கேட்குறான். மான்ஸ்டர் நீ ஒரு ஜாம்பி மான்ஸ்டர்றான்னு சொல்லி அவனும் சொல்றான். அந்த டக்குன்னு ஒரு ஜாம்பியும் அவன் சொல்லி நிற்கிறான் இல்லையா, அவனை போட்டு கடிக்க ஆரம்பிக்குது. அவன் சாவத்துக்கு முன்னாடி நீ தாண்டா மான்ஸ்டர்னு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். ஹீரோக்கு தூக்கி ஓடி போட்டுட்டு நான் மான்ஸ்டரா? அப்போ இவ்வளோ நேரமாக இவன் மான்ஸ்டர்னு சொல்லி கத்தி நின்னானே, அது நான் தானே அந்த மான்ஸ்டர்னு சொல்லி ஹீரோக்கு ஷாக் ஆகுது. இவன் அந்த வாட்டர் கேன்னா வெட்டினா இல்லையா, அந்த தண்ணி கீழே தேங்கி இருக்கும். அந்த தண்ணி மேலே இவன் நின்று இவனோட ரெப்ரேஷன் பார்க்குறான். இவன் பார்த்து ஷாக் ஆகுறான். என்னடா இது தானான்னு சொல்லி ஷாக்காக பண்ணுங்கிறான். என்னன்னா இவன் ஒரு ஜாமி மாதிரி இருக்கான், மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். அவன் கீழே இருக்கிற வாட்டர் கூட பிளட்டு கலந்து இவனும் மான்ஸ்டர் மாதிரி காமிச்சிருக்கான். இது பார்த்து இவனும் ஷாக் ஆகுறான். என்ன நான் ஒரு மான்ஸ்டர்னு சொல்லி ஷாக். இப்போ நான் ஒரு ஹியூமன் இல்லை, நான் ஒரு ஜாம்பி. அதனால நான் செத்து போனாலும் மறுபடியும் ஹீரோ வந்துட்டானே, ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ நான் கியூங்களி தேடி போனாலும் மற்றவங்கள நான் பார்த்தாலும் என்னை ஜாம்பியாரா நினைப்பாங்க, என்னை ஒரு மான்ஸ்டர் மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நான் ஏன் உயிரோடு இருக்காக நான் உயிரோடு வந்தேன்னு தெரியலையே. இவனும் கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கத்துற சவுண்டு வெளியே வரைக்கும் கேட்குது. வெளியே இருக்கிற ஜாம்பிஸ்னா இந்த சவுண்டு கட்டுற அங்கே வர ஆரம்பிக்குது. அந்த டைமில் ஸ்டீல் ராரு மாதிரி ஒன்று நம்ம ஹீரோ பின்னாடி தலையில அடிக்குது. ஹீரோ அந்த அடியெல்லாம் மயக்க போட்டு விழுந்துடுறான். அப்புறம் சில பேர் குரூப்பாக இந்த இடத்துக்கு வந்துன்னுக்குறானுங்க. இந்த ஜாமி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது கட்டுல எனக்கு காரு கோயின்னு கேட்குற மாதிரி இருக்குது. இந்த ஜாமிக்கு இன்னும் ஹியூமன் ஃபீல்லாம் இருக்கான்னு சொல்லி அவனுங்க பேசிட்டு வந்துன்னுக்குறானுங்க. நம்ம ஹீரோ தலைமையிலே காலை வைக்கிறான் ஒருத்தன். ஒரு ஜாமி வந்து ஒருத்தனை போட்டு கடிக்க ஆரம்பிக்கு இல்லையா, அந்த ஜாமியை போட்டு ஒன்றா தச்சு கொண்டுறான். டே எனக்கு கட்டுறாடேன்னு சொல்லி நம்ம ஹீரோ காலை கட்டி விட்டுறானுங்க. இது வரைக்கும் நம்ம ஜாமி கலெக்ட் பண்ணிட்டே போகிறேன், நம்ம எங்கே கிளம்புன இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும், இந்த ஜாமியை எஸ்துன்னு வாங்குறான்னு ஒரு வலைக்கிழமை வண்டியை சொல்கிறான். அவனுங்க கூட இருக்கிற அதிகாரங்களும் நம்ம ஹீரோ எஸ்துன்னு போயினுக்குறானுங்க. அவனுக்கு ட்ரக்கில் குரூப் வந்துருப்பானுங்க. அந்த ட்ரக்கு பின்னாடி கவுரு கட்டி இந்த ஜாமிஸ்னா இருக்கு இல்லையா, அது கால் கட்டி விட்டுறானுங்க. சரி வாங்க நம்ம கிளம்பணும், நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சுங்கன்னு நம்ம போய் ஆகணும்னு அங்கிட்டு கிளம்புறானுங்க. அந்த ட்ரக் கிட்டுக்குன்னு போறானுங்க பாருங்க. இந்த ஜாமி எல்லாமே தேய்ச்சினே வந்து எனக்கு ரோடு ஃபுல்லாவே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் பெட்ல இருந்து ஏந்துக்க ஆரம்பிக்கிறான். இது என்ன இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கு, இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, இது மீட் ஸ்மெல் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ பெட்ல இருந்து ஏந்துக்கிறான். ஒரே இவனோ கிச்சன் ரூமுக்கு வந்து நீங்க மீட்டை செஞ்சுருக்கிறீங்க, ஸ்மெல் நல்லா இருக்கு, ஃபுட்டு செஞ்சுட்டீங்களான்னு சொல்றான். ஆனா கிச்சன் ரூம்ல யாருமே இல்லை. அந்த மீட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெந்து நிற்குது. அந்த வாசனை இவனுக்கு அப்படியே ஈர்க்க ஆரம்பிக்குது. இவனுக்கு கட்டுப்பாட்டே இல்லாம அந்த இடத்துக்கு போறான். என்ன மீட்டு இவனுக்கு பார்த்தோன்னா வாயில அப்படியே எச்சு விட ஆரம்பிக்குது. இந்த மீட்டு ரொம்ப நல்லா இருக்கும் போல, வாசனை எனக்கு தூக்குதுன்னு அந்த மீட்டை அப்படியே வெந்து நிற்கும் போது கையை ஒட்டி எறுக்கிறான். இவன் கை ஃபுல்லே பார்த்தீங்கன்னா டீ காயமா இருக்கு. இருந்தாலும் அது எதுவுமே இவன் கண்டுக்காம அந்த மீட்டரை பார்த்து நிற்கிறான். என்ன மீட்டு ரொம்ப நல்லா இருக்கும் போல, எனக்கு வாசனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு டக்குன்னு அந்த மீட்டை எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவன் கை ஃபுல்லாவே அப்படியே வெந்து போயிடுது. இருந்தாலும் என்ன கண்டுக்காம அந்த மீட்டு சாப்பிட்டுக்கிறான். பின்னாடி யாரும் நம்ம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதுவும் ஹீரோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு போறீமே பின்னாடி திரும்பி பார்க்கறான் யார் யாருன்னு. இவன் இவ்வளோ நேரம் ஹியூமன் மாதிரி இருந்திருப்பான், இப்போ திரும்பி பார்க்குறப்போ ஜாமி மாதிரி ஆயிட்டான். பின்னாடி இருக்கிற பாட்டுங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஒரு மான்ஸ்டர் அடி, நீ ஒரு ஜாமி அடின்னு சொல்லி கத்துறாங்க. யாராவது கத்துறது பார்த்தா நம்ம கியூங்லி இருக்கா இல்லையா, அவரை கத்த ஆரம்பிக்கிறான். என்ன கியூங்லியா நீ எப்படி இங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்காக இருக்கிறான். இல்லை நான் மான்ஸ்டர் இல்லை, நான் ஹியூமன், நீ ஏன் மான்ஸ்டர்னு சொல்கிறேன்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். டக்குன்னு அந்த கியூங்லியும் சரி நீ ஒரு தங்கச்சியை சாப்பிட்டு இருக்கிற அங்கே பாடுறான்னு சொல்கிறா. என்ன நான் என் தங்கச்சி சாப்பிட்றேன், நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி ஹீரோ கீழே திரும்பி பாறான் பாருங்க. இவன் ஈட்டை சூறாக சாப்பிட்ருப்பான் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ தங்கச்சி மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ தங்கச்சி இவன் கொன்று சாப்பிட்டு பார்த்தோன்னே இவனுக்கா தூக்கி ஓடி போட்டு செம ஷாக் ஆகுறான். இல்லை நான் என் தங்கச்சி நான் கொண்டு சாப்பிடல, ஆலியூஷன் இதுன்னா ஆலியூஷன் கண்டிப்பாக ஆலியூஷனாக இருக்கேன், நான் கனவு காடுறேன், இந்த கனவுல நான் என் தங்கச்சி நான் நான் சாப்பிடலன்னு சொல்லி ஹீரோ செம்ம ஷாக் ஆகுறான். டக்குன்னு நான் என் தங்கச்சி சாப்பிடலன்னு சொல்லி ஒரு பாட்டாப்லேருந்து ஏந்துக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவங்களும் நாராயிரத்தி டக்குன்னு ஏந்திச்சு ஒரு ஜாமியாச்சு அப்புறம் ஏந்துக்குன்னு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோக்கா ஒன்றுமே புரியல, என்னடா அப்போ இது நான் நிஜமாலே கனவுறா, நான் கனவு கந்துருக்கேன்னு சொல்லி பார்க்குறேன். சைடில் ஏதோ சவுண்டு கேட்குறேன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த 2 பேர் இருப்பானுங்களா, அவனுங்க பைண்டேச்சுன்னு வரானுங்க. சரி ஜாமியாட்டு மறுபடியும் வந்துச்சு, அப்புறம் ஹீரோ வந்து
வந்திருக்கு, இது சரியா போட்டு தந்தீங்கன்னா இல்லையா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னா அவனுக்கு பாட்டு கட்டின்னு ஓடுனுக்குறானுங்க. எதுக்காக இவனுங்க இப்படி பெயிண்ட் அடிச்சுன்னு வரானுங்க தெரியலன்னு ஹீரோ பாத்துருக்க டைம்ல அவனுக்கு ஏதோ ஸ்மெல் வச்சிருக்கோம். என்னடா ஸ்மெல்னு சொல்லிட்டு கீழே திரும்பி பார்த்தா அவன் ஒரு பாட் டப்ல இருந்திருப்பான் இல்லையா, அரு பாத்தீங்கன்னா கீழே பத்த வச்சிருக்கானுங்க. அருமாட்டில் நான் ஹீரோ அந்த பாட் டப்ல தண்ணியில தான் இருந்திருப்பான். அதுல இருக்கிறதுனா நான் மசாலா ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கானுங்க. நான் ஹீரோ ஃபுல்லா பாடி ஃபுல்லாக பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டமா இருக்கு. எதுக்காக இந்த பைட்டுக்கார பசங்க இந்த மசாலா ஐட்டம் இந்த பாட் டப்ல போட்டு வச்சிருக்கானுங்க தெரியலன்னு ஹீரோ ஏச்சுனுங்கிற டைம்ல அப்புறம் அவனுக்கு புரியுது இவனுங்க ஜாமிஸை சமைச்சு சாப்பிட்ற கூட்டமாரா இதுன்னு சொல்லி ஷாக் ஆகுறான். என்ன இது மேல எது சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. மேல திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரியே எக்கச்சக்கமான ஜாமிஸை எல்லாமே மேல தொங்கி விட்டுருக்கானுங்க. அதுங்க எல்லாருமே செத்து கிடக்குது. இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். டே இது ஜாமி சமைச்சு சாப்பிட்ற கூட்டமாரா எங்கிட்ட தப்பிச்சு போனோன்ற ஷாக் ஆகுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸ் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த வெள்ளை கலர் மண்டியா இருக்கான். இவன் பேர் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம ஒயிட்னு கூப்பிட்டுக்கணும். இவனோட பேர் என்னன்னு ஒன்னும் சொல்லல. நம்ம ஷார்ட்டா ஒயிட்னு கூப்பிட்டுக்கணும். இதுக்கு மேல இவனோட பேர் சொன்னாங்கன்னா நம்ம அந்த பேர் வச்சு கூப்பிட்டுக்கணும் கைஸ். ஓகேங்களா? டே நீ ரொம்ப தப்பு பண்றதா, இத்தனை ஜாம்பிக்கு நீ ஒரே ஒரு இன்லீலரா குத்துருக்க. நீ என்ன டீல் பேசணும்னு தெரியல. அந்த ஒயிட் பாக்கெட்டுக்கு இருக்கிற நல்ல எங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் மாதிரி இருக்கு. இவனை நம்ம டானுன்னு வச்சுக்கலாம். இந்த டானுக்கு ஒரு டாக்டர் இருந்திருப்பான். நீங்க சொல்லுது கரெக்டா, நம்ம டீல் வச்சிருந்தோம்டா. 5 ஜாமிக்கு ஒரு இல்லீடர் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ மெடிக்கல் எல்லாமே கம்மியாகினுக்குது. அதாவது இந்த மெடிசன் எல்லாமே கம்மியாகினுக்குது. நீங்கள் 10 ஜாமி கூட்டின்னு வந்தாரான் ஒரு இன்னிலரே தருவன்றானுங்க. அது மட்டும் இல்லை இந்த பாஸ் அல்லக்கை இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த ஒயிட் அல்லக்கைங்களும் சேர்த்து மறைக்க போட்டுறானுங்க. அதை சொல்லிட்டு அழிச்சிடுறானுங்க. இந்த டாக்டர் பையனும் என்ன தப்பா நினைக்கிறப்ப இப்போ மெடிசன் எல்லாமே கம்மியாக இருக்குது, நாங்களும் போயிச்சாகணும் இல்லையா, அதனால இந்த ரூலை நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறானுங்க. ஓ இது புது ரூலா? அப்போ சரி அப்போ எனக்கு தேவையான நானே எடுத்துக்கிறேன் அந்த ஒயிட் மந்தியன்னு சொல்கிறான். டே ஒயிட்டி நீ இங்கேருந்து என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? தெரிஞ்சுடா பேசுறியா ஏக்கிட்டா அந்த டானை சொல்ல. நான் தெரிஞ்சிடான்னு பேசுகிறேன், எனக்கு நான் தெரியாது, நானே எடுத்துக்கிறேன்னு அந்த ஒயிட்டி சொல்கிறான். அப்போ நீ பேசுறது பார்த்து என் கூட சண்டை போட்டுக்குன்னு நினைக்கிறேன், இந்த கேங் வார் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த டானு பையன் கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒயிட்டி அவன் கிட்ட ராடு இருக்குல்ல அதை எடுத்து தலையிலே அடிக்கிறான். அந்த டானுங்கன்னா மண்டை பொண்டுக்குது. அந்த டானு மண்டையிலேருந்து பிளட் வருது பார்த்து அவன் கூட அல்லக்கைங்க எல்லாருமே கட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அவன் கூட அந்த டாக்டரை பதற ஆரம்பிக்கிறான். டே இங்கே என்ன நினைக்கிறீங்க பாஸ் ஏஸ்டி அவனை சும்மா வர மாட்டான்னா அந்த அல்லக்கைங்க எல்லாருமே துச்சுனுங்கிறானுங்க அவனுக்கு போட்டு அடிக்கிறதுக்காக. அந்த டானோ எவ்வளோ தைரியனா நீ என்ன எடுத்துட்டு போகணும், சும்மா வர மாட்டேன்டா, இதுக்கு மேலே நான் யாரும் காமிக்கிறேன்னு அந்த டானு நான் ஒயிட்டி அடிக்கிட்டுக்கு வரான். ஆனால் ஒயிட்டி அவன் வண்டாட்டக்க டாச் பண்ணிட்டு அவன் ஷோல்டரில் கை வச்சுட்டு ஒரு பக்கம் எடுத்து போடுறான். மறுபடியும் அந்த ஒயிட்டி பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட ராடு இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கின்னு டான் பையனா இருக்கிறதுக்காக வரான். அதுக்கு அந்த டான் நான் யாருன்னு தெரியாம நீ மேலே கை வச்சுட்டு உன்னை சும்மா வர மாட்டேன்டா, இதுக்கு நான் உன்னை என்ன பண்ண போற பாருன்னு அந்த டானு பேசுறப்பவே அந்த ஒயிட்டி அவன் தலையில அடிக்கிறான். அந்த டானுக்கு வரையும் அங்கேயே முடியுது. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. என்னடா டானு போட்டு தள்ளிட்டாண்டா அவன், பாசை போட்டு தள்ளிட்டாண்டாவன்னு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. இப்போதான்டா எனக்கு நிம்மதியாக இருக்கு. இந்த இன்னில ரச்சவனரே எனக்கு மூச்சே ஒரு இது வரைக்கும் மூச்சு புச்சுன்னு இருந்தான்னு சொல்லி நிற்கிறான். இவனுக்கு ஆஸ்மா இருக்கு, அதனால தான் இந்த எண்ணெயில் வச்சுனுக்கிறான். இந்த எண்ணெயில் எல்லாமே இவனால இருக்கவே முடியாது. யாரையா கூட சண்டை பண்ணப்போ வாங்குறாரு மொத்தமாக காலி பண்ணிட்டு போறேன்டா, எனக்கு வேற வேலை இருக்கிறான்னு சொல்லி நிற்கிறான். அந்த டானுக்கு ஒரு அல்லக்கை இருந்திருப்பானுங்கன்னா அவனுக்குன்னா செம்ம கன்னுக்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் பாசை போட்டு தள்ளி இருப்பான், சும்மா வர மாட்டான். நான் அவன் பட்டாக்கட்டி எடுத்து இந்த ஒயிட்டியை போட்டு தள்ளிட்டுக்காக வரானுங்க. அந்த டைம்ல ஏதோ லிக்விட் மாதிரி அவங்க மேலே பருது. என்னன்னா இந்த ஒயிட் இருக்காலே இவன் பார்த்தீங்கன்னா வரும்போதே பெட்ரோல் எடுத்துன்னு வந்திருப்பான். இந்த கூண்டூர் அழிச்சு போட்டுருந்தான்னு சொல்லி இவன் கிட்ட ஒரு மேட்ச் பாத்து இருந்திருக்கும். அவர் பட்டு வச்சுங்கண்ணே. இந்த அப்பா கேட்ஸ் தமிழ்ல எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, கொஞ்சம் குளிர் காயினாமான்னா அந்த பேட்ச் பச்சு அப்படியே எடுத்துன்னு வரான் பாருங்க. இவனுங்களா பதற ஆரம்பிக்கிறாங்க. ஐயா சாமி என்னை விட்டு உங்க காலில் வீடு நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்னு பதறானுங்க. அப்புறம் ஒருத்தன் கரு தந்துங்கன்னு ஜாமி ஏந்திரிச்சு சீக்கிரம் வாங்க அங்கே போய் போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லி கத்தினுக்கிறான். என்ன ஜாமி ஏந்திரிச்சா உயிர் வந்துருச்சான்னு ஒயிட் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறான். பின்னாடி ஒருத்தர் சொல்லியிருப்பானே அவன் தலையில பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நகை மாதிரி வந்து அவனை அப்படியே இஷ்டு போகிறது. சரி பார்த்து அந்த ஒயிட் ஷாக் ஆகிற என்னடா அது என்ன மாஸ்டர்ன்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் மாஸ்டர் வந்துச்சுன்னு ஒருத்தர் வந்து சொன்னா இல்லையா, அவனுக்கு எதுவுமே ஆகல. நான் வீடு லைட்டராக அவனை பிடிச்சி தள்ளி இருக்கான். ஓ அப்போ பாஸ் இங்கிற எனக்கு நான் இருக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னா ஹீரோ உள்ள வர ஆரம்பிக்கிறான். இந்த கேங்குக்கு யார பாஸ்ன்னு ஹீரோ கேட்கறான். இந்த ஒயிட்டுக்கு எப்பறம் ஞாபகம் கட்டி இந்த மாஸ்டர் இந்த ஜாமீன் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். இந்த ஜாமி தள்ளிட்டு நான் காலு வரைச்சேன் அந்த சூப்பர் மார்க்கெட்ல. இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒயிட்டு கிட்ட கையில மேட்ச் பாக்ஸ் இருந்திருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா தெரியாம கீழே வந்து கீழே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கு. இப்போ மட்டும் அந்த பெட்ரோல் மாதிரி நுழைந்துச்சுன்னா டக்குன்னு பத்திக்கும். இது பார்த்துட்டு ஹீரோ டக்குன்னு நம்ம ஒயிட்டு கிட்ட வரான். ஒயிட்டு ஷாக் ஆகணும், இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பே இல்லை, மான்சிஸ்னா வேற என்னவான்னு சொல்லி இந்த ஒயிட்டி ஷாக் ஆகுறேன். என்னன்னா அந்த மேட்ச் வச்சு கீழே போட்டிருப்பான். யார் கீழே வீட்டுக்கு முன்னாடியே நான் மீரை வந்து பிடிச்சிருப்பான். இன்னும் பின்னாடி திரும்பி கேட்க ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல இந்த கேங்குக்கு யாரு பாஸ் அவங்ககிட்ட நான் பேசி ஆகணும்னு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்கன்னா பிக்கு பிக்குன்னு என்னடா இது இந்த ஜாமி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு, இந்தக்கும் வேகமாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறானுங்க. அப்புறம் இவனுக்கு புரிய ஆரம்பிக்கிறேன். இது நார்மலான ஜாமி இல்லை, இது கொஞ்சம் எவாலானது போல் ஸ்பெஷலான ஜாமின்னு நினைக்கிறேன்னு இவன் யோசிக்கிறான். என்னடா 2 20 ஜாமி தான் சொல்லி அவன் கிட்ட யாரும் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான்.
ஆனால் ஹீரோவா டக்குன்னு அந்த ராடை பிடிச்சிட்டு இந்த பேப்பர் நசுக்கிற மாதிரி அந்த ராடை நசுக்கி போட்டுடுறான். இது பார்த்து வைட்டிக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன இது பேப்பர் நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுச்சு, நான் என்ன ராங்கான டிசிஷன் எடுத்துட்டான்னு சொல்லி இவன் மூச்சுனுக்கு கிட்ட அந்த இரும்பு ராடு இருக்குல்ல அதை எடுத்து தூக்கி தூரம் போட்டுடுறான். இங்கே இருக்கிற அளவுக்கு எங்களுக்குன்னா செம்ம ஷாக் ஆகுது. என்ன ராடு இந்த ஜாமி அந்த இரும்பு ராடு பேப்பர் நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுச்சுன்னு சொல்லி பார்த்துனுக்குறானுங்க. நம்ம வைட்டிக்கு இது புரியுது, இது சாதாரண ஜாமியில் இது மியூட்டட் ஜாமி, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இதுக்கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப வச்சுங்கன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவோன்னு இந்த வைட்டிக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், உன் கூட நான் சண்டை போட்டுக்க ஒன்றும் வரல, உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன், நான் சொல்லுறது கொஞ்சம் கேளுன்னு சொல்கிறான். வைட்டி அங்கிட்டு கிளம்புற மாதிரி போயிட்டு டக்குன்னு ஹீரோ காலில் வீந்துடுறான். என்ன மன்னிச்சிடுங்க வாசன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறான். ஹீரோக்கா பல்ப் இது என்ன ராயம் தப்பிச்சு போடுற மாதிரி இருந்துங்கன்னு திடீர்னு காலில் விண்டுட்டானேன்னு சொல்லி ஷாகா பார்த்துனுக்குறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு மேலே நீங்கள் இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன், என்ன தயவு செஞ்சு கொண்டுறாதீங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறான். அவங்க கூட இருக்கிற அதில் கேட்டாங்கன்னா டக்குன்னு பாஸ் இந்த மாதிரி ஆகிட்டாரே சொல்லிட்டு ஷாக்கா பண்ணுறானுங்க. ஹீரோ காயம் என்ன பண்ணுற எதுக்காக இந்த மாதிரி பேசணும் சுத்தமாக புரியல, என்னை பார்த்து மைண்ட் தானான்னு சொல்லி இவன் நினச்சினுக்கிறான். இவனை வச்சு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணான்னு நம்ம ஹீரோவும் அவனை எழுந்துடுறான்னு சொல்லி தூக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் யாருன்னா என்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லுங்க பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான். அவனுங்களா ஹீரோ சொல்லுறது பார்த்து பயந்துடுறானுங்க, இல்லை என்கிட்ட எதுவுமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பயந்துடுறானுங்க. கட் பண்ணி அங்கே இருக்கிறவனுங்க எல்லா குரூப்பாக உட்கார வச்சுக்கின்னு ஹீரோ அவனோட ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ நீ ஒரு ஹியூமனராக இருந்திருக்க, உனக்கு ஜாமி கச்சிருந்தாலே நீ அங்கேயே செத்து போயிட்டு இருக்க, இருந்தாலும் நீ மறுபடியும் உயிரோடு வந்துட்டு இருக்க, அதான் நீ என்கிட்ட சொல்லுறேன். உனக்கு ஹியூமன் மெமரிஸும் இருக்கு, அதே டைம்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, நான் நம்ம வேணாமா அங்கே இருக்கிறவங்களும் யோசிச்சுனுக்கிறானுங்க. இப்போ வைட்டியை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ நீ அந்த பொண்ணு உன்னோட தங்கச்சி தேடினான்னு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கு, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீ கட்டியிருக்க, அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து உன்னை அச்சு போட்டு இங்கே தூக்கின்னு வந்துட்டு இதான் அங்கே நடந்திருக்கு. என்ன சீன் எல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குன்னு அந்த வைட்டி சொல்கிறான். இன்னொன்று விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஜாமிஸ்னா இருக்கு இல்லையா, அது எல்லாமே மனுஷங்கள முயற்சனா சாப்பிட்றாது. 2-3 ஜாமிஸ் இருந்தாலும் ஒரு மனுஷனும் முயற்சனா சாப்பிட்றாரு முடியாது. ஹியூமன்ஸோட முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் இந்த ஜாமிஸ்னா சாப்பிடுங்க, ஸ்கெலிட்டன் கூட சாப்பிட்றாரு, மீதியெல்லாம் அப்படியே போட்டு போயிடுன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகுறா. அப்போ ஜாமிஸ் எல்லாமே ஹியூமன்ஸும் மொத்தமாக சாப்பிட்றாருன்னு ஷாக் ஆகுறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துற வரைக்கும் இது வரைக்கும் ஜாமிஸ் ஹியூமன் தான் மொத்தமாக சாப்பிட்டு பார்த்ததில்லை. ஏன் நீ கூட வெளியே பார்த்துருப்ப ஜாமிஸ் ஹியூமன்ஸை மொய்ஸாக சாப்பிட்ருக்காரு, மீறி போட்டு போயிருக்கோம். ஆனால் உனக்கும் ஹியூமன்ஸை சாப்பிடணும்னு தோணிருக்கும் இல்லையா, அது என்கிட்ட இல்லைன்னு மட்டும் போய் சொல்லிடுறாருன்றான். இவனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி பார்க்குறான். இவனோட கனவுல இவனோட தங்கச்சி இவன் கொன்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது இப்போ நினச்சும் பயப்பட ஆரம்பிக்கிறான். என்னோட தங்கச்சி நானே கொன்னுருவான்னு சொல்லி பயப்படுறான். கட் பண்ணி நினச்சில அந்த கிச்சன் ரூமில் ஹீரோ போட்டு சமைச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் காமிக்கிறாங்க. அங்கே சில பேர் இருப்பானுங்க, அவனுக்குன்னா ஹீரோ சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு மேலே பாட்டுருப்பானுங்க. மேலே ஜாமிஸ்னா கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஜாமி வெயிட்டு தாங்காம கீழே வீய ஆரம்பிக்குது. இந்த பாட்டப்னா தள்ளி விட்டு அந்த ஜாமி அந்த நெருப்பில் வீய ஆரம்பிக்குது. அப்படி எரிஞ்சு சாம்பலாகுது. அந்நேரத்துலனா சில பேர் இருந்துருப்பானுங்களே, அவனுங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வாசனை ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்ட் வருங்க போல இந்த ஜாமி மீட்டுன்னு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு இந்த வாசனை வருது, இந்த ஜாமி எந்த அந்த வாசனை இவனுக்கு வருது. அப்போ இவனுக்கு ஜாமியை மீட்டாக சமைச்சு சாப்பிட்றானுங்களா. முதல்ல நம்ம இங்கிட்டு கிளம்பி ஆகணும்னா அங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த ஒயிட்டி பையனும் நீ எங்கடா போறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கறான். நான் என்னோட ஃபேமிலி தேடி எங்கே போக போறேன், உனக்கு என்ன பிரச்சனையான்னு சொல்லி ஹீரோவை திரும்பி கேட்கறான். அதுக்கு அந்த ஒயிட்டி எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீ இப்போ உன்னோட ஃபேமிலி தேடி போற, நீ வெளியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாமீனா இருக்கும், அது மட்டும் இல்லை இந்த உலகம் ரொம்ப மாறி இருக்கு, ஜாமிஸோட மக்கள் ரொம்ப ஆபத்தாக இருப்பானுங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு நான் கைட் பண்ணுறேன், நீ உன்னோட ஃபேமிலி தேடி போகிற இல்லையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். இவன் இப்படி பேசுனா பாட்டு இவன் கூட அலை கேங்க இருப்பானுங்களா, அவனுக்குனா ஷாக் ஆகுறானுங்க. பாஸ் நீங்கள் என்ன பேசுறீங்க, அவர் ஒரு ஜாமி, அது என்ன ஹியூமன் ஒரு மெமரிஸ் இருந்தாலும் அந்த ஒரு ஜாம்பி, நீங்கள் அந்த ஜாமிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒருத்த கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த வைத்திய செம்ம காண்டாகிற, எவ்வளோ திடீர்னு இந்த மாதிரி பேசுன்னு இங்கே நான் தான் பாஸ், நான் சொல்லுதுன்னு மட்டும் இங்கே நடக்கணும்னு சொல்கிறான். நீ வாய முடிக்கணும் பின்னாடி போகிறான்றான். ஹீரோ உன்னொரு படினா எனக்கு வேணாம், என்ன நானே பார்த்துக்கிறேன், எது இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும்ன்றான். சொல்லிட்டு அவனோட கை அப்படியே தட்டி விட்டுறான். ஹீரோ அங்கிட்டு கிளம்புறப்போ இவன் மனசுல யோசிச்சு நிற்கிறான். இவனுங்க ஃபுட்டுக்கு ஜாமிஸோட மீட் யூஸ் பண்ணுறானுங்க, இவனுங்க என்னால் நம்ப முடியாது, எப்போ வேணா என்னோட முறையில் கொத்திடுவானுங்க, இனிமேல் நான் யாருமே நம்ப போதில்லைன்னு நினச்சிக்கின்னு நான் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ போடுற பார்த்து வயிற்றுக்கு செம்ம கண்டாக்குது, எவ்வளோ தைரியனா இந்த மாதிரி பண்ணியிருப்பேன், இங்கே நான் நல்ல பசங்க நான் சொல்லுது தானே செய்யணும், எவ்வளோ தைரியனா என்ன பேச்சுக்கு நீ மறுவாதை பண்ணியிருப்பேன்னு அவன் ஒரு கிக்கு விட்றான். அவனா இவன் அரைச்சரியில் பறந்து போய் வீறான். இன்னொருத்தொண்டு பாச நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் ஒரு ஜாமி, என்னடா ஹியூமன் ஒரு மெமரிஸ் இருந்தாலும் அவன் ஒரு ஜாமி தானே, அவன் எப்போ வேணாலும் உங்களை போட்டு தள்ளிடுவான், அதனால அவன் மாதிரி பேசுனா நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்கன்னு சொல்கிறான். அதுக்கு வைட்டியா நீங்கன்னா வாயை மூணுக்கு நான் உங்களுக்கு என்னடா தெரியும், இந்த உலகம் ஆல்ரெடி டேஞ்சர்ஸ்குள்ளே போயிடுச்சு, ஆபத்துக்குள்ளே போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம சர்வே பண்ணணும்னா ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன், அந்த வெப்பன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த அப்பா கிப்ஸ் சொல்கிற சர்வே பண்ண முடியும். இந்த அப்பா கிப்ஸ் டைமில் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் என்னன்னா அவன் தானே ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனு, அவன் யார் கூட இருக்கானோ அவன் தானே இந்த அப்பா கிப்ஸ் சொல்கிற ராஜா மாதிரி இருப்பான்னு அந்த ஒயிட்டி சொல்கிறான். ஹீரோவும் அங்கேருந்து வரும்போது சைடில் கிச்சன் ரூம் இருக்கும், அங்கேருந்து ஒரு சவுண்டு வர மாதிரி இருந்திருக்கும்.
என்னடா சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறான். ஹீரோவை கிச்சன் ரூமை திறந்து பார்க்குறான். பார்த்து ஷாக் ஆகுறான். டேய் இங்கே என்னடா இருக்குது, என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறான். என்னன்னா கிச்சன் ரூமில் சில பேர் இருந்துருப்பானுங்களா, அவனுக்கு இந்த ஜாமியை எரிச்சு சாப்பிட்டுக்கிறானுங்க. அதுவும் இந்த ஜாமி டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிறானுங்க. சைடில் நம்ம ஹீரோ பார்த்தவனே ஒருத்தன், அடே ஜாமி இங்கே நிற்குதுடா, இது பூச்சி போடுங்கடா சாப்பிட்னான்னு நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்கு வரான். நம்ம ஹீரோக்கா தூக்கி வாரி போகுது. என்னடா என்ன சாப்பிட்டுக்கு வந்துனுக்கிறானே சொல்லி பார்க்குறான். அந்த கிச்சன் ரூம்லேருந்து ஸ்மெல் மாதிரி வந்துருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டி இருக்கான்ல இந்த இடத்துக்கு வருது. இங்கே இருக்கிற ஆளுங்களும் நம்ம ஒயிட்டியை சமாளிப்பத்துனுக்கிறானுங்க. அந்த டைமில் ஒருத்தன் ஒயிட்டி கிட்ட அடி வாங்கியிருப்பான் இல்லையா, அவன் சைடில் உட்காந்து நிற்பான். ஒயிட்டியை பற்றி பொலைமுன்னுக்கிறான், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறான்னு. அப்போ இவன் பின்னாடி கண்ணாடி மாதிரி இருக்கும், அது உடச்சிக்கின்னு ஒரு கை இவனை பிடிக்கிறதுக்கு வருது. இவன் பின்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி இருந்திருக்கு இல்லையா, அது உடச்சிக்கின்னு ஒரு ஜாமி ஒன்று கடிக்க ஆரம்பிக்குது. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. என்னடா டே ஜாமி ஒன்று போட்டு கடிக்கிறான், இவனை காப்பாற்றுங்கிறா, டே ஜாமி ஒன்று கடிக்கிறான்னு சொல்லி கத்தினுக்கிறானுங்க. இந்த ஜாமி பின்னாடி எக்கச்சக்கமான ஜாமி உங்களை போட்டு தள்ளிக்காக வந்து அதில் இருக்கிற ஒருத்தானா அந்த ஜாமி அட்டாக் பண்ணிட்டு போகுது. பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் ஷார்ப்பான இரும்பு ஆறால அந்த ஜாமியை போட்டு தள்ளுறான். யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டிங்க. நீ எதுவுமே பண்ணாமல் போராடாமல் இருந்தானா இந்த சாமி கையில் நீ செத்து போவனேடான்றான். கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒருத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டுக்காக வந்திருப்பா இல்லையா, வந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுறான். அப்புறம் ஹீரோக்கு தெரியுது இன்னொரு ஸ்ட்ரென்த் ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி இல்லை, இவன் ஒரு பவுடர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றான். பதிலுக்கு ஹீரோ ஒரு கிக்கு விடுறான். அந்த ஜாமினா பறந்து போய் செவுட்டில் இருக்குது. அந்த அச்சடியில் பின்னாடி இருக்கிற செவர் அப்படி பண்ணாம இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது, என்னால் நம்ப முடியல. ஹீரோ நான் ஷாக் ஆகுறான். என்னன்னா ஹீரோ பவர்ஃபுல்லான ஒரு கிக் விட்டுருப்பா இல்லையா, ஆனால் அந்த ஜாமிக்கு எருமையாக இருக்காரு. சைட்லேருந்து 2 ஜாமி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இப்போ இது வேறு நான் சமாளிக்குமா, இது வேறு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியலையேன்னா ஹீரோ அவன் ஒரு கை முடிக்கணும். ஒரு ஜாமி வயிற்றுல பஞ்சு விட்றான். அந்த ஜாமி பறந்து போய் செவுத்துல இருக்குது. பின்னாடி ஒரு ஜாமி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அந்த ஜாமி பின்னாடி யாரும் அந்த ஜாமியை போட்டு தள்ளியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டி தான் போட்டு தள்ளியிருப்பான். என்னது இவன் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு தெரியலையேன்னா ஹீரோ பார்த்துன்னுக்குறான். ஒருவேளை நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை எங்கன்னா தெரியுமா, நீ எங்கே இருக்கேன்னு நம்ம ஒயிட்டி சொல்ல முன்னாடி இருந்து எக்கச்சக்கமான ஜாமி நம்ம ஆளுங்களை பார்த்து ஓடி வந்துன்னுக்குது. ஆல்ரெடி என்னடா ஜாமி வரட்டு எப்படி சமாளிக்கிறேன்னு நம்ம ஒயிட்டியை பொண்ணு நீ என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உன்னால் இத்தனை ஜாமி சமாளிக்க முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒயிட்டி சொல்கிறான். ஹெல்க்காக வேண்டியதுன்னு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். இவன் தானாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா இல்லை என்ன உள்நோக்கம் இருக்கான்னு நம்ம ஹீரோ ஏச்சுன்னுக்கிறான். அந்த டைமில் ஒயிட்டி பாஸ்ன்னு எவனோ ஒருத்தர் கத்தின்னு வந்துன்னுக்கிறான். யார் இந்த மாதிரி கத்தின்னு வருதுன்னு 2 பேரும் முன்னாடி பார்க்குறாங்க. தூரத்தில் நிறைய பேர் ஓடி வர மாதிரி இருக்குது. அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஒயிட்டி ஆளுங்கனா இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க பின்னாடி ஜாமி தொட்டி வந்துன்னுக்குற. இவனுங்க பயந்து ஓடி வந்துன்னுக்குறானுங்க. ஒயிட்டி பாஸ் ஒரு இவங்களை கண்டுபிடிச்சானா இதுக்கு மேலே நம்ம சேஃபாக இருக்குன்னா ஒயிட்டி பாஸ் இருக்காரு நம்மளை காப்பாற்றுவாருன்னு கட்டின்னு வந்துன்னுக்குறான். இது பார்த்து ஹீரோக்கும் மொக்கையாயிடுது. ஏன்னாடே நீங்கன்னா ஜாமி மீட்டு சாப்பிட்றீங்க, இருந்தாலும் ஜாமியை பார்த்து பயப்படுறீங்க இல்லையா, இருக்கிற உங்களால் சமாளிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி ஜாமி மீட்டு சாப்பிட்றீங்க, ஒன்றும் புரியலையேன்னு ஹீரோ பார்த்துனுக்குறேன். சைடில் நம்ம ஒயிட்டி என்னால் இத்தனை ஜாமினா சமாளிக்க முடியாது, என்னால் 1 2 ஆச்சு சமாளிக்க முடியும், மீதி எல்லாமே நீ பார்த்துக்கணும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். ஜாமி எல்லாமே நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துன்னு இருக்கோம். ஒயிட்டி இப்போ நம்ம அடிமைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணாமான்னு சொல்கிறான். ஒயிட்டி முன்னாடி அவனோட ஆளுங்க ஜாமிஸ்னால் வந்துன்னுக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ முன்னாடி ஜாமிஸ்னால் வந்துன்னுக்குது. 2 பேருமே ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு சரியான நேரம். நீ நினச்சிடல எங்கள் டாக்டர் மாதிரி ஒருத்தர் வந்துருப்பானே, அவன் பார்த்தீங்கன்னா அவன் கூட 2 பேர் சேர்த்துக்கணும் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போய் ஆகணும்னு சேவத்தை ஓட்டு போட்டுனுக்கிறான். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எதுவும் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பார்க்குறானுங்க. எதுவும் ஜாமி சவுண்டு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டாக்டர் இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போய் ஆகணும், இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க, சீக்கிரம் வந்து வேலையை பாருங்கிறான். அவங்க 2 பேர்கிட்ட பேசுனுக்கிறான். ஆனால் அவனுக்கு 2 பேருங்களா இங்கே பாடுறாடே ஜாமி சவுண்டு கேட்குதுல இங்கே வந்துனுக்குறான்னு சொல்லி கத்தினுக்கிறானுங்க. எக்கச்சக்கமான ஜாமி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டுக்காக வந்திருக்கோம். இதுவும் ஒரு பஞ்ச் விட்டு அந்த ஜாமினா தூக்கி போட்டுனுக்கிறான். ஆனால் ஒரு ஜாமியை வெளியே வேறு அடிக்கிறேன் ஒன்று சும்மா வர மாட்டாருன்னா நம்ம ஹீரோ பாஞ்சு கடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் இந்த ஜாமி நம்ம ஹீரோ ஷோல்டர்லேயே கடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஹீரோ எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அந்த ஜாமியோட தலைமுடியை பிடிச்சி சைடில் செவுடு இருக்கும், அந்த செவுடில் தூக்கி போட்டிருப்பான். தூக்கி போட்டு மட்டும் இல்லாமல் அந்த ஜாமியை அவன் காலால் ஒரு எட்டி வச்சிருப்பான். அந்த ஒரு ஜாமி கறியும் அங்கேயே முடியுது. நம்ம இருக்கு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரிக்கோ வரமாட்டேன் இல்லை, என்னடா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கே, இது என்னவா இருக்கும், இது மாதிரி எந்திருக்கணும் இது வரைக்கும் நான் உணர்ந்ததே இல்லையேன்னு ஏதோ கீழே குறிஞ்சு பார்க்குறான். அப்புறம் அவனுக்கு தெரிய வருது இவனை யாரும் ஹக் பண்ணியிருக்காங்க, யாரும் இவனை கட்டி பிடிச்சுன்னுக்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டிங்க. இவன் தான் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சுன்னுக்குறான். எதுக்காக என்ன ஹக் பண்ணிக்கிறான், ஃபஸ்ட்டு கையேறான் என்னடா பண்ணிக்கிறான்னு சொல்லி ஹீரோ பதறான். இவனா இல்லை என்ன கை இருக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு என் கூட இருந்து நம்ம ஒயிட்டி சொல்லுங்கிறான். நீ நார்மலாக ஒரு ஹியூமன் வர ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அது மட்டும் இல்லை அப்பா கிட்ட சொல்கிறேன் நான் சர்வே பண்ணனா இருக்கு, ஒரே ஒரு வயிறாக இருக்குது, அது நீ தான் கூட இருந்தாரு என்னால் சர்வே பண்ண முடியும்னு ஒயிட்டி சொல்கிறான். ஆனால் இவனோட ஃப்ரீ மேட்ச் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாமி காயில செத்துனுக்குறானுங்க. ஒயிட்டி பின்னாடி பாடுறான்னு சொல்லி கத்தினுக்கிறான். அந்த ஒயிட்டி ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஜாமி நம்ம ஒயிட்டி அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. இவனும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுன்னுக்குறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஜாமி தலையை பிடிச்சி நீ ஒன்றுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியான்னு அந்த ஒயிட்டியை பாட்டு கேட்குறான்.
ஆமா எனக்கு கூறியந்தர நல்லா சரியா பண்ண முடியும். ஆனா நீ இது மாதிரி பேசினுக்கிற. நீ எதுக்கு இது மாதிரி கேட்கறன்னு ஒயிட் ஒன்றும் புரியாம பார்த்துன்னுக்குறான். உடனே ஹீரோவும் அந்த சாமி புடிச்சுன்னு இருந்தா இல்லையா, அதை எடுத்து அப்படியே பின்னாடி செவுரு இருக்கும். அந்த செவுத்தையில அடிக்கிறான். அந்த செவுரு அப்படியே ஃபுல்லா டேமேஜ் ஆகுது. ஒயிட்டிக்கா ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த சாமி எடுத்து அடிக்கும்போது ஒயிட்டியை சேர்த்துட்டு கூட்டின்னு போயிருப்பான். இது ஹீரோக்கும் இது இன்னும் பத்தல இல்லை அந்த சாமி இன்னும் ப்ரெஷர் போட்டு அமுத்துறான் பாருங்க. அந்த செவுரு அப்படியே ஒஞ்சுக்கு இந்த பக்கம் வந்துடுறானுங்க. ஒயிட்டிக்கா ஒன்றும் புரியாம பார்த்துனுக்குறான். அந்த சாமி கிட்ட மாட்டி சாவது வரை இவன்கிட்ட இருந்தா சேஃபா இருக்கலாம்னு சொல்லி தான்டா இவன்கிட்ட வந்து சேர்ந்தான். ஆனா இவனே சும்மா இல்லாம நம்மளை போட்டு தள்ளிடுவான் போலியேன்னு ஒயிட்டி ஷாக் ஆகுறான். இந்த ஒயிட்டி கூட எல்லாம் கேங்கனா இருப்பானுங்களே, அவனுங்க ஷாக் ஆகுறானுங்க. நம்ம பாஸை போட்டு இவன் என்ன பண்ணுகிறான்னு சொல்லி பார்த்துனுக்குறானுங்க. ஒயிட்டி பாஸ் பாஸ் ஒயிட்டி பாஸ் என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி அந்த அல்ல கேங்கனா கேட்குறானுங்க. ஆனா நம்ம ஒயிட்டி எல்லாம் சுத்தமா முடியல. ஆல்ரெடி ஆஸ்மா பேஷண்ட் வரேன். அந்த சாமியை போட்டு நசுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை என்ன ஒரு வழிக்கு ஆக்கிட்டான் இல்லையா, அதான் இவன் ஒரு நாள் சுத்தமா முடியல. நீ இன்னும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியான்னு அந்த ஒயிட்டியை பாட்டு ஹீரோ ஒரு வார்த்தை கேட்குறான். ஆனால் அந்த அல்ல கேங்கனா இருப்பானுங்களே, அவனுங்கன்னா இங்கே என்ன பண்ணுறானுன்னு சொல்லி பார்த்துன்னுக்குறானுங்க. நீங்கள் ஏன்டா தூரமாக இருக்கீங்க இங்கே வாரான்னு நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்கிறான். ஹீரோ சொல்லிட்டு கேட்டு முன்னாடி போனான்னு அவங்க 2 பேரும் முன்னாடி போறானுங்க. அப்போ ஒருத்த கால ஒரு ஜாமி பிடிக்குது. அவனா பயப்பட ஆரம்பிச்சிடறேன். எனக்கு கால ஒரு ஜாமி பிடிச்சிச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். டக்குன்னு ஹீரோ வந்து அந்த ஜாமி கையை நசிக்கிறான். இவனுங்களுக்கு இப்போ உசிரே வருது, ஹீரோ நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு. அந்த ஜாமி இன்னும் நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட ஒரு பெட்ரோல் கேன் மாதிரி இருக்கும். அந்த கேனை அந்த ஜாமி வாயில வைக்கிறான். கையில் அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதில் ஃபயர் பாட்டு வச்சிடறான். அப்புறம் அவன் ஃப்ளாஷ்பேக்கை ஏற்றி பார்க்குறான். இந்த ஜாமி வேற யாரும் இல்லை, அவனோட அப்பா தான். இவர் ஹியூமனாக இருக்கும்போது தினமும் ஸ்மோக் பண்ணியிருப்பார். அப்போ ஹீரோட நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க, உங்கள் ஹெல்த்துக்கு என்ன இஷ்யூஸ் வந்துடும், நீங்கள் இதுக்கு மேலே ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு ஹீரோக்கு சொல்லியிருப்பான். அதுக்காகவும் இதுக்கு மேலே நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், நிறுத்திடுறேன், உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஹீரோக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் ஸ்மோக் பண்ணது இதான் கடைசியாக இருக்கும்னு அந்த பெட்ரோல் இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிடறான். அந்த சாமி அப்படியே தீயில எரிஞ்சுன்னு இருக்கும். அப்படியே கட் பண்ணி வெளியே காமிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த ஷெல்டர் விட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஷெல்டரை அப்படியே எரிச்சு விட்டுருப்பாங்க. இந்த ஒயிட்டி கூட ஆளுங்கன்னா இருப்பானுங்களா, அவனுங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறானுங்க. இந்த அப்பாக்கு டைம் அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபேமிலி மாதிரி ஒன்றா சேர்ந்து இந்த ஷெல்டரில் இருந்துருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்போ இல்லை, இந்த ஷெல்டரும் இப்போ இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. ஒயிட்டியும் சைடில் கஷ்டப்படுற மாதிரியா இருக்குது. ஏன்னா இவனும் இந்த ஷெல்டரில் இருந்திருப்பான் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக இருந்திருப்பானுங்க. இவனும் சைடில் கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வாழ்க்கையே ஒரு வழியால் உருவானதுதான். என்னடா எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் காசு பணம்னா வச்சுன்னு இருந்தாலும் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் அந்த ஃபேமிலியை அவன் கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கை வழி நிறைஞ்சிருன்னு ஹீரோ சொல்கிறான். இப்படி நம்ம ஒயிட்டி பாட்டி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்கள் இது வரைக்கும் சேஃப் ஆகின இந்த ஷெல்டர் இப்போ நெருப்புல எரிஞ்சு நிற்குது, ட்ரெஸ்ட் ஆகினுங்குது. நீ எல்லாரும் இங்கேருந்து கிளம்புனாரா உங்களால் உயிரோடு இருக்க முடியும், சரிவே ஆக முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கு அந்த வைத்தியம் நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா, இது வரைக்கும் நீ சொன்னியாரு எல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ ஒரு ஆள் மட்டும் நினைச்சனா நீ யாரை வேணா இந்த அப்பா கிப்ட் சொல்றதுல காப்பாற்ற முடியும். ஏன்னா நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஜாம்பி, உனக்கு ஹியூமன் ஒரு மெமரிஸ்னா இருக்கு, நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஜாம்பின்னு சொல்றான். நீ என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியும், மற்றவங்கள நீ நம்ப கூடாதுன்னு முடியோடு இருக்க. ஏன்னா உங்களோட காரியம் முடிஞ்சாலும் உன்னை போட்டு தள்ளுவாங்க நீ நினச்சிடுங்கிற. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ என்ன தாராளமாக நம்பினா உனக்கு அந்த மாதிரி துரோகம் நான் பண்ண மாட்டேன், நீ என்ன ட்ரஸ்ட் பண்ணனான்னு சொல்கிறான். அப்படியும் உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணுற மாதிரி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அங்கேயே என்னோட கரியை முடிச்சுட்டு அங்கேயே என்ன போட்டு தள்ளிடுன்னு சொல்கிறான். இவன் சொல்லுதுன்னா கேட்டுட்டு ஹீரோயினா நம்பினாம வேணாமான்னு சொல்லி ஏற்று நிற்கிறான். கடைசியில் உன்னை நான் நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். அதுக்கு வைத்தியம் இது சீக்கிரமாக ஒத்துக்கிறேன், நீ இந்த மாதிரி ஒத்துக்கிற ஆளே இல்லைன்னு சொல்லி வைத்தியம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துனுக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவா நீ மட்டும் எனக்கு என்ன துரோகம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, நீ வாய்ந்த வாய்க்கில பார்க்காத கொடூரத்தை உனக்கு நான் காமிப்பேன்னு ஒரு மாதிரி போட்டு மிரட்டினுக்கிறான் நம்ம வைத்தியம். அதுவும் சிரிச்ச மாதிரியே மிரட்டினுக்கிறான். இதை கேட்டு வைட்டிக்கு அல்லு உறுதி என்ன தப்பு பண்ணோம் நம்மளை போட்டு தள்ளிடுறோம் ஒரே வாயான்னு சொல்லி பயந்துனுக்கிறான். நம்ம டீம் ஒன்று சேர்ந்துட்டோன்னு சொல்லி ஹீரோ லைட்டா வைட்டியை தட்டி விடுவான் கையில. அதுக்கு வைட்டு பூச்சி உக்காந்துருக்கான். நான் ஒரு ஹியூமன் உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி வைட்டை பூச்சி பத்துடுறான். இதை பார்த்து அந்த அல்லக்கு எங்கன்னா ஷாக் ஆகுறானுங்க. இவன் லைட்டா நம்ம பாச அறிக்கை ஒரு பத்துட்டாரா, இதனால நம்ப முடியலன்னு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. சரி இது வரைக்கும் நம்ம இங்கேருந்து போகிறோம், நம்ம இங்கேருந்து கிளம்புனா அந்த ஒயிட்டு கிட்ட நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான், உன்னால் ஏந்து நடக்க முடியுமான்னு. இல்லை என்னால் நடக்க முடியல, எனக்கு ரொம்ப வெயிட் வலிக்குதுன்னு சொல்லிடுறான். அப்போ சரி நீ கவலைப்படுறாரு, நான் பார்த்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ நம்ம ஒயிட்டே தூக்க ஆரம்பிச்சிடுறான். சரி நம்ம எல்லாரும் இப்போ இங்கேருந்து கிளம்புனா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் சாமி எல்லாரும் கூட்டம் சேர்ந்து ஆரம்பிச்சிடும். உங்களோட அந்த வெவிக்கல் இருக்குல்ல அது எங்கே இருக்குது, இங்கேருந்து நம்ம கிளம்பி ஆகணும்னு கேட்குறான். அதுக்கு அந்த வைத்தியம் இந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்றான். இவனுங்க அந்த பார்க்கிங் போகிறப்பவே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 10 அடியில் எடுத்து வச்சுருப்பானுங்க. முன்னாடி அந்த வேன் வந்து இருக்கு இல்லையா, அந்த வெவிக்கல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நெருப்புல எஞ்சினுக்குது. இந்த வேனு பார்க்கிங் நிறுத்தாம இந்த ஷெல்டர் பக்கத்துலேயே நிறுத்தி வச்சிருக்கானுங்க போல. நெருப்பு இந்த வேன் மேலே பார்த்து 20 எஞ்சினுக்குது. இவனுங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துனுங்கிறானுங்க, என்ன ஷெல்டர் பக்கத்துலேயே வேன் நிறுத்தி வச்சு இப்படி எஞ்சினுக்குதுன்னு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. இந்த வேன் இங்கே நிறுத்தி வச்சிருப்பாள் அவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். இந்த மாதிரி நடக்கும் நான் எதிரே பார்க்கல.
பார்க்கிங் அந்த பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல போனால் நிறுத்தி இருக்கணும். ஆனால் இந்த பில்டிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்கானுங்க. பார்த்தா ஒயிட்டுக்கு செம்ம காண்டாகுது. எவ்வளோ தைரியம்டா இந்த மாதிரி நீ பண்ணியிருப்ப. நார்மலாக பார்க்கிங் அந்த வேனை நிறுத்துவேன். இன்னைக்கு மட்டும் ஏன்டா இந்த பில்டிங் பக்கத்துலேயே வேன் நிறுத்திருக்கேன். நீ நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டியா? உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? வாடாட்டு உன்னை போட்டு தள்ளுறேன். இப்போ நம்ம எதில்றா போகிறது? வேனே இல்லை. இப்போ இங்கே வேணா நம்ம மாட்டி நிற்கிறோம். சாமி கையில் நம்ம சாவ போகிறோம்டான்னு சொல்லி கத்தி நிற்கிறான். பாஸ் கவலைப்படாதீங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாரம்மா நான் பார்த்துக்கிறேன். தெரியாமல் பண்ணிட்டு இருப்பா. இவனை மன்னிச்சு விட்டுருக்கேன்னு சொல்லி நிற்கிறானுங்க. எவ்வளோ பரிதானமான நிலைமையில நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு கார் வேணும் மாதிரி ஏக்கிட்டே இருக்குன்னு ஒருத்தர் சொல்லி நிற்கிறான். யார் 2 வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரியே இருக்குன்னு இவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறானுங்க. ஒருத்தர் கையில் கார் சாவி சுற்றிங்கன்னு உங்களுக்கு கார் வேணுமான்னு சொல்லி கேட்டுனுக்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரானு கேட்டுனுக்கிறான். ஏன் பில்டிங் ஓட்ட போட்டிங்கன்னு வெளியே வந்துட்டான் போல். என்னது இந்த டாக்டரா? இவங்ககிட்ட கார் சாவி இருக்கா? இவனை அச்சு போட்டு எடுத்துக்கு நான் மனவானுங்க பேசினுக்கிறானுங்க. ஆனால் அவனோட நலமுறை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பக்கத்தில் பில்டிங்னு எஞ்சினுக்குது. இன்னும் இந்த பக்கம் வரல. அந்த செவரை ஓட்ட போட்டுங்கன்னு இன்னும் வெளியே வந்துட்டான். ஆனால் அந்த ஓட்டிலே இவன் மாட்டி நிற்கிறான் போல. ஐயா சாமி என்னை காப்பாற்றுங்கண்ணா. இல்லை மாட்டிங்கன்னு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்தி நிற்கிறான். உங்களுக்கு நான் ராயலரியாக இருப்பேன். உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன். நீங்கள் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றிங்க. என்னை கொல்லனாரிங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கத்தி நிற்கிறான். சரி போயிடுச்சு போட்டோன்னு அவனை காப்பாட்டிக்கின்னு இந்த ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங் அண்ணன் வந்துடுறாங்க. அங்கே எக்கச்சக்கமான கார்னா இருக்கு. 2 டாக்டரும் அவனோட கார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் அந்த காரை ஆன் பண்ணுறான். ஒரு வயசு சேஃபாக அங்கே இன்னும் வந்துட்டேன். இப்படி எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் இங்கே எக்கச்சக்கமான கார்னா இருக்குது. இந்த கார்னு ஒரு ஓனர் எல்லாருமே ஜாமியார் ஆகிட்டு இருப்பானுங்க. அவனால் தப்பிச்சிருக்க முடியாது. அதனால இங்கே இத்தனை காராக இருக்குது. ஒரு வேளை உயிரோடு இருந்தால் இங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிருப்பானுங்கன்னா அந்த டாக்டர் ஏச்சுனுக்குறான். சரி வாங்க நம்ம எல்லாரும் இங்கிட்டு கிளம்புனா ஒரு கார் ரெடியாக இருக்குன்னு இவங்க கிட்ட வந்து இந்த டாக்டர் சொல்கிறான். இவங்களாம் அந்த காரு கிட்ட வந்தோன்னே இவனுக்கு தெரியுது. என்னடா இது இந்த காரா? இதான் நீ சொன்ன காரா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. ஒயிட்டே செம்ம காண்டாயி நீ சொன்ன கார் அது இதானான்னு சொல்லி கேட்குறான். என்னடா அப்படி இருக்கு அந்த கார்லன்னு பார்த்தோன்னா இது கார் இல்லைங்க, பைக்குன்னா தெரியல. அது பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த லோடு வண்டி மாதிரி ஆக்கியிருக்கான். ஏழு தைரியம் தான் இது காருன்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு வந்திருப்பானு ஒயிட் அந்த டாக்டர் ஒரு எட்டி அடிக்கிறான். ஒரு 2 அல்லக்கைங்கன்னா காண்டாகிறானுங்க. ஏன்டா டாக்டர் ஏழை தைரியண்டா இதா காருன்னு சொல்லி கொண்டு வந்துருப்பாரு. கார் அடா இது பைக் மாதிரி இருக்கிற இது லோடி வண்டி மாதிரி இருக்கிறான்னு சொல்லி காண்டாகிறானுங்க. ஒயிட்டியும் செம்ம காண்டாங்கிறான்டே இதா காருன்னு சொல்லி கொண்டு வண்டியா? இதில் மட்டும் நம்ம போனோம்னா அந்த ஜாம் ஈஸியாக நம்மளை போட்டு தள்ளிக்கிறான்னு சொல்லி கத்தினுக்கிறான். டாக்டருக்கா நான் சொல்லியிருந்தேன் தள்ளி என்கிட்ட இந்த வண்டி தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என்கிட்ட வேறு வண்டி இல்லை வேறு கார் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். யாரும் இரும்பு செயினே இசைக்கிற மாதிரி இருக்குது. அந்த சவுண்டு இவனுக்கு கேட்குது. யாரும் என்ன அந்த இரும்பு செயின் இசைக்குது எங்கிருந்த அந்த சவுண்டு கேட்குது. இவனுக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறானுங்க. பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. என்னன்னா நம்ம வீடு இருக்கு இல்லையா, அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸை இந்த இரும்பு செயினால இஸ்துன்னு வந்துனுக்குறான். அதுவும் ஒரு கஷ்டப்படுற மாதிரி இல்லை, ஒத்த கையெல்லாம் அப்படியே அசல்ட்டாக இஸ்துன்னு வந்துனுக்குறான். அந்த கார் மேட்ரு வருங்கிறா. இப்போ பஸ் இருக்குது, நம்ம பஸ்ஸில் எடுக்கலாம்னா இந்த வெஹிக்கிள் போகிறோம்னு நினைக்கிறேன்னா அந்த ஈர சொல்கிறான். கட் பண்ணி எல்லாரும் அந்த பஸ்ஸில் தான் ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பஸ் பைசா இருந்தாலும் என்னடா பார்க்கறதுக்கு துருப்பிச்ச மாதிரி இருந்தாலும் இப்போ இந்த பஸ் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும்னு சொல்லி அந்த பஸ்ஸில் எல்லாருமே ஏறுறானுங்க. எல்லாரும் தனித்தனியாக போய் அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிறானுங்க. அந்த டாக்டர் என்னடா அங்கே தூரம் போய் உட்காந்துக்கிறீங்க, பக்கத்தில் வரான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனுங்களும் கம்முன்னு வேலையை போகிறான்னு சொல்லி விட்டுறானுங்க. இந்த டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ பஸ்ஸில் ஏறாமல் வெளியிட நின்று இருப்பான். பின்னாடி நம்ம வைத்தியோ ஒன்றும் வெயிட் பண்ணுக்கிறேன் எங்கிட்ட கிளம்புனா வான்னு சொல்லி கூப்பிட்றான். சரிங்க நம்ம ஹீரோ அதுங்கன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால நான் வெளியே நின்றுக்கிறேன், நீ பஸ்ஸில் போன்னு சொல்கிறான். எனக்கு வைத்தியோ நீ யாரும் நினச்சி கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும். அந்த 2 பேருக்கு எதுவுமே ஆகாது, நம்ம போய் அவங்கள காப்பாற்றலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள காப்பாற்றலான்னு சொல்கிறான். கற்பனை ஒரு வில்லேஜ் மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் வேகமாக ஓடினுக்கிறான். அவர்கிட்ட வந்துச்சு நான் எப்படியாச்சும் இங்கிட்ட தப்பிச்சு போய் அங்கே என்ன உயிர் காப்பாற்றிக்கணும், இங்கிருந்து நான் தப்பிச்சு போய் நான் உயிரோடு இருக்கணும்னு அவன் வேகமாக ஓடினுக்கிறான். என்னன்னா இவன் பின்னாடி ஒரு கொடூரமான ஜாமி வேகமாக ஓடினு வந்துனுக்குது. இந்த அப்பாகிப்ஸ் நகர்லேருந்து சில ஜாமிக்குனா மியூட்டட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜாமி அவனை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி கொடூரமாக ஓடி வந்து நிற்கணும். அந்த டைமில் இவன் வேகமாக ஓடின்னு இருப்பான் இல்லையா. இப்போ இவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வேர்வை துளினா இவன் மேலேருந்து வீயும். அந்த வேர்வை தொழில எக்கச்சக்கமான ஜாமி இவனா கடிக்கிறதுக்காக இவனை சாப்பிட்றதுக்காக ஓடி வந்துனுக்குது. இவன் ஓடின்னு போயினுக்கிறப்போ கீழே கல் இருக்கும். அவர் பார்க்காம கல் மேலே இவன் கால் வச்சிருப்பான். அதில் தட்டி இவன் வீழ்ந்திருப்பான். அந்த ஜாமி இவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இவன் டக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். பண்ண பிளான்ல நீ சிக்கிக்கின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உட்டுனா இருக்கும் இல்லையா, அதனா பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஈட்டி மாதிரி பண்ணி இந்த ஜாமி பின்னாடியே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த ஜாமிக்காரி அங்கேயே முறியுது. நல்ல வேலையை நான் இந்த ஜாமி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இந்த ஜாமி நேரம் இவ்வளோ வேகமாக ஓடி வருது, நானே ஒரு சைக்கிளில் பயந்துட்டேன் செத்துருவேணும்னு சொல்லி. இந்த மாதிரி யோசிச்சுக்கிற டைமில் இவன் முன்னாடி எக்கச்சக்கமான ஜாமியை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இவனும் அவன் கையில் ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கான். அவர் 10 வச்சு கீழே போடுறான். கீழே அந்த காஞ்சி போன புல்லுன்னா இருந்திருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா திடீர்னு பத்துக்க ஆரம்பிச்சது. அந்த ஜாமியெல்லாம் இந்த நெருப்புல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போக ஆரம்பிக்குது. இது பார்த்து அவன் சிரிச்சுனுக்கிறான். கிட்ட 30 ஜாமிக்கு மேலே இந்த நெருப்புல கடிக்க செத்து இருக்கும். நல்ல வேலை முன்னாடியே நான் 10 வச்சு ஆரம்பிச்சிட்டேன், இல்லைன்னா ஜாமி கேல மாட்டி நான் செத்து இருப்பேன். ஜாமி பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன்னு இவன் பேசினுக்கிறான். அப்போ இவன் பேர் சொல்லி யாரும் இவன் மேலே கையை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட டீம்மேட்ஸ் எல்லாம் போல. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்க, உனக்கு நாங்கள் நிறைய ஷேர் தரோன்னு சொல்ல
அப்படி என்னடா ஷேருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாமீனை இவனுங்க புடிச்சிருந்தானுங்க இல்லையா, அந்த ஜாமி மீட்டை இவனுங்க ஃபுட்டா யூஸ் பண்றானுங்க. அதுவும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றானுங்க போல. உங்ககிட்ட இத்தனை நாள் இந்த ஃபுட் சப்ளைஸ்னா எல்லாம் காலி. இதுக்கு மேல என்ன பண்ணுன்னு தெரியாம இந்த ஜாமியை பிடிச்சி மீட்டா ஃபுட்டா யூஸ் பண்றானுங்க. அடே அங்க போய் அங்க ஒரு பொண்ணை கொண்டு வரா, இந்த ஃபுட்டை நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றான். இவனும் வீட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அங்க போய் அங்க எக்கச்சக்கமான மக்கள் எல்லாமே ஸ்லேவ் மாதிரி வச்சுனுங்கிறானுங்க. இதுக்கு யார் சரிப்பட்டு வருவாங்க, யார் இருக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கும். இந்த சின்ன பொண்ணா இருக்கு கரெக்டா இருக்கும். இது நமக்கு தூக்கிட்டு போனான்னா அந்த பொண்ணை கொண்டு போயினுக்கிறான். ஆனா அந்த பொண்ணா ஒரு கட்டி நிக்கிற, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு கட்டி நிக்குது. இவனுக்கு எதுக்காக இந்த சின்ன பொண்ணை கொண்டு போறானுங்கன்னா, இந்த மீட் இருக்குல்ல, இந்த ஜாமி மீட் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா இப்ப இவனுங்க ஃபர்ஸ்ட் டைமா ஃபுட்டா யூஸ் பண்றானுங்க. இந்த மீட்டு நாம சாப்பிடுறது மூலமா நம்மளும் என்ன ஜாமியா மாறிடுமா, இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வைரஸ் வந்துருமான்னு சொல்லி இவனுக்கு தெரியாது இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தவனை வச்சு டெஸ்ட் பண்றானுங்க. இது சேஃபா இருக்கிறவனா இவனுங்க சாப்பிடுவானுங்க. அந்த சின்ன பொண்ணை கொண்டு வந்து அந்த மீட் இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க சாப்பிடுன்னு சொல்லி. அந்த பொண்ணுக்கு பிடிக்கலனாலும் இவனுங்க அந்த பொண்ணுங்க வற்புறுத்தி சாப்பிட வச்சிடறானுங்க. அந்த பொண்ணு அப்படியே முங்கிடுது. ஆனா இவனுங்களா இந்த பொண்ணு டக்குன்னு என்ன ஜாமியா மாறிடுமான்னு சொல்லி அவன் பட்டா கட்டி வெட்டி இந்த பொண்ணு போட்டு தள்ளுறதுக்காக ரெடியா இருக்கானுங்க. இந்த பொண்ணு ஒரு வழியா இந்த ஜாமி மீட்டு சாப்பிட்டு வந்து எதுவுமே ஆகாம இருக்குது இல்லையா. சரி பாட்டு இவனுங்களும் இந்த ஜாமி மீட்டு சேஃபு, எல்லாரும் இந்த மீட்டு சாப்பிடுக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு பஞ்ச மேலே எக்கச்சக்கமான மீட்டு நம்மளுக்கு வெளியே காத்துனுக்குதான்னு அவன் இந்த ஜாமி மீட்டு போட்டு சாப்பிடுக்கிறானுங்க. அவன் இந்த ஜாமி மீட்டை எக்கச்சக்கமா சாப்பிடுக்கிறாங்க. இது ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதே டைம்ல ஸ்மெல்லு நல்லா இருக்கு. இது ஜாமி மீட்டு மாதிரி தெரியல, இது பீஃப் மீட் மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசினுக்கிறானுங்க. பசங்க எல்லாருமே நாம அந்த ஜாமிக்கு எடையா போட்டுருந்தான், பொண்ணுங்க மட்டும் நம்ம வேற விஷயத்துக்கு யூஸ் பண்றான்னு சொல்லி பேசினுக்கிறானுங்க. இவனுங்க பேசுறது எல்லாமே அந்த சின்ன பொண்ணு ஓரமா உட்காந்து கேட்டுனுக்குது. இந்த சின்ன பொண்ணை பார்த்து யாருன்னு எல்லாரும் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சின்ன பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோ ஒரு தங்கச்சி தான். இதுனா யாரு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பிரதர் என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்ல கட் பண்ணி நச்சுல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பொறியுமா அந்த பஸ் எடுத்துன்னு வந்துனுக்குறான். அந்த டைம்ல இவனுக்கு ஏதோ சவுண்டு கேட்டுற மாதிரி இருக்கு. என்ன சவுண்டா இருக்கும், ஒரு மாதிரி கேக்குதுன்னு இவனும் அந்த பஸ்ஸை நிறுத்துறான். பின்னாடி இருக்கிற வைட்டி என்ன ஆச்சு உனக்கு, ஏன் பஸ் நிறுத்தணும்னு சொல்லி கேட்கறான். அப்ப இவனை டக்குன்னு பின்னாடி திரும்பி பாக்குறான். என்னன்னா இந்த பஸ் பின்னாடி எக்கச்சக்கமான ஜாமி, நூத்துக்கணக்கான ஜாமி இந்த பஸ் பின்னாடி வந்து நிக்குது. இது பார்த்து அந்த வைட்டி ஷாக் ஆகுற, டே 1-2 ஜாமில எக்கச்சக்கமான நூத்துக்கணக்கான ஜாமி நம்ம பின்னாடி வந்து நிக்குது, அங்க பாருங்கறான்னு சொல்றான். இப்ப உள்ள இருக்கிறவனுங்களும் நாடா எத்தனை ஜாமி, எத்தனை நூத்துக்கணக்கான ஜாமி இருக்கேடா, நம்மளுக்கு கொஞ்சம் கூட சவுண்டு கேட்காம வந்து நிக்கிறேன்னு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. இது பார்த்து ஹீரோவா அந்த சாமி முன்னாடி போய் நிக்கிறான். இவனுக்கு பிரச்சனை இல்லையா, இந்த ஜாமீனா பாத்தீங்கன்னா இவனுக்கு டாய் மாதிரி தான், அதாவது பொம்மை மாதிரி தான். லைட்டா கை வச்சுட்டாலே போறான், அந்த ஜாமீனை ஒன்னு பறந்து போய் வையும். இவனும் அசால்ட்டா இந்த ஜாமி முன்னாடி போய் நிக்கிறான். ஆனா இந்த ஜாமி இவனை கண்டுக்காம இவனை தாண்டி முன்னாடி போய் நிக்குது. இவனுக்கா செம்ம ஷாக், என்ன ஜாமி எனக்கு கண்டுக்காம என்ன தாண்டி போய் நிக்குது, எதனால போயின்னு இருக்கும்னு சொல்லி இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. உள்ளவருங்களா ஒன்னும் புரியல, என்ன ரெண்டு ஜாமி நம்மள தாண்டி போய் நிக்குது, என்னவா இருக்கும். வீட்டுக்கு ஒன்றும் புரியாம பார்த்துட்டுங்களா, ஒரு வேலை இப்படி இருக்குமோ, இன்னைக்கு ஜாமியா இருக்குனால தான் இந்த ஜாமீனை ஒன்றும் கண்டுக்காம இருக்கு, ஒரு வேலை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நம்ம ஹீரோ போட்டு குழப்ப பண்ணுகிறான். அந்த டைம்ல உள்ள இருக்கிறவனுங்களும் ஒருத்தன் அங்க பாராடுன்னு சொல்லி கத்தினுக்கிறான். எதால இவன் மாதிரி கத்தினுக்கிறான், என்ன ஆச்சுன்னு சொல்லி முன்னாடி திரும்பி பார்த்தா முன்னாடி ஒரு வில்லேஜ் இருக்கு, அது பத்தினு இருக்கு. இந்த ஜாமி இல்லாம இந்த வில்லேஜ் நோக்கிட போய் நிக்குது. இது பார்த்து உள்ள ஒருத்தர் பல டாக்டர் அவனும் ஷாக் ஆகுற, இப்ப மட்டும் நம்ம அந்த வில்லேஜுக்கு போறோம்னு சொல்லிடாருன்னு அந்த ஒயிட்டு கிட்ட சொல்றான். ஒயிட்டியே இப்ப ஏச்சுனுக்குறான். அந்த வில்லேஜ்ல இப்போ நெருப்பு பத்தி இருக்குன்னா அங்க மக்கள் இருப்பாங்க, ஹியூமன்ஸ் இருப்பாங்க. இந்த ஜாமி இல்லாம இந்த ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணா அவங்களும் ஜாமி ஆயிடுவானுங்களே. இப்ப அந்த ஹியூமன்ஸை காப்பாத்திட்டா இல்லைன்னா நம்மளே காப்பாத்திக்கிட்டான்னு சொல்லி ஏச்சுனுக்குறான். ஏன்னா இத்தனை ஜாமி தாண்டி அங்க போனா இவனுங்கன்னா செத்துருவானுங்க, ஹீரோ உயிரோட இருப்பானா இவனுங்கன்னா செத்துருவானுங்க. ஆனா இப்போ இவனுங்க இந்த வில்லேஜ் விட்டு வேற இடத்துக்கு போனானுங்கன்னா இவனுங்க உயிரோடு இருப்பானுங்க இல்லையா, அதான் இவன் போட்டு ஏச்சுனுக்குறான். இவன் யோசிக்கிறது ஹீரோக்கோ புரியுது. அதனால நீ உள்ள போய் சேஃப் ஆயிடு, இப்போ இந்த பஸ் அதிவேகமா போக போகுது, நீங்க எல்லாருமே உள்ள சேஃபா இருங்கன்னு சொல்றான். அவருக்கு செம்ம ஷாக், இப்போ இவன் வேகமா போறானால அதுவும் அந்த வில்லேஜ் இருக்கிற இடத்துக்கு போறானான்னு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோ 1-2 சொல்றதுக்குள்ள அங்கிருந்து பிச்சுக்குன்னு போறான். உள்ள இருக்கணும்னா கண்ணு மொழி பீண்டு வெளியே வர மாதிரி இருக்கேன். அந்த பஸ் ஓட்ட கையில பிடிச்சிக்கின்னு ஓடி நிக்கிறான். அந்த பஸ் ஒரு டைம்ல தூக்கிடுது. ஒரு வழியா அந்த பஸ் கீழே வந்து இறங்கணும்னு அதிவேகமா போய் நிக்குது. செம்ம வேகத்துல இந்த பஸ் போய் நிக்குது. இது பத்தலன்னு செம்ம வேகமா ஹீரோ ஓடி நிக்கிறான். முன்னாடி இருக்கிற சாமி எல்லாமே அச்சு தூக்கின்னு போய் நிக்கிறான். இப்ப நீ அந்த வில்லேஜ்ல ஒருத்த அந்த பில்லுன்னா பத்த வச்சிருப்பான் இல்லையா, அதுக்கு நேராவே ஒரு வீடு மாதிரி இருக்கு. அது உள்ள பாத்தீங்கன்னா இவனுங்க எல்லாருமே அந்த சாமி வீட்டை போட்டு ஃபுட்டா யூஸ் பண்ணுக்கிறானுங்க. இந்த மீட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சாப்பிட்டுக்கிறான். அப்ப அவன் காரு கீழே பாத்தீங்கன்னா அந்த ஜாமி மாதிரி ஆயினுக்கிறான். இவனுங்க இந்த மீட்டு சாப்பிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஜாமியா மாடி வந்துனுக்கிறானுங்க. அது இவனுங்களுக்கு தெரியல. இவனுக்கு மேல இருந்து அந்த ஸ்கின்னா இருக்குல்ல, ஒரு மாதிரி அழிவு போன மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்து வித்தியாசமா ஸ்மெல் மாதிரி வந்துனுக்குது. அப்போ எவனோ ஒருத்தர் டே இங்க பாடுறான்னு சொல்ல, அது என்ன கூப்பிடுன்னு சொல்லி ஒருத்தர் திரும்பி பாக்குறான். பார்த்தா பாஸ் நீங்களா, நீங்க எப்போ வந்தீங்க, இந்த மீட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த ஜாமி மீட் இருக்குல்ல அது பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல போட்டு இவனுக்கு கொடுக்குறான்.
அதுவும் இல்லாமல் இவன் பாஸ்ன்னு சொல்கிறா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸுங்க அருண் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கான். முடினா ரொம்ப வளர்ந்து இவன் மூஞ்சி ஒரு பக்கம் தீ காயமாக இருக்கு. ஹாலு பார்க்கறதுக்கு காட்டுவாசி மாதிரி ஆகிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு ஏதோ சவுண்டு கேட்டிருக்கோம். என்னடா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கரு இருக்குல்ல, டோர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா தண்டு விட்டுருக்கானுங்க. வெளியெல்லாம் சாமி எரிஞ்சு நிற்குது. இது பாட்டு அந்த டான்ஸுக்கா செம்ம காண்டாகுது. அந்த மீட்டு இருக்கிற அது போட்டி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா முட்டா பசங்களை ஏன்டா டோர்னா தண்டு வச்சிருக்கீங்க, சாமி உள்ள வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க, போய் டோர் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்தினுக்கிறான். அந்த டோர் போய் க்ளோஸ் பண்ணிட்டு போனா இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு ஸ்மெல்லு மாதிரி அந்த சாமி கிட்ட போய் நிற்குது. அந்த சாமிங்களும் இந்த ஸ்மெல்லுனா வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நடக்க ஆரம்பிக்குது. அவனை பார்த்து பயந்துடுறான். பாஸ் இந்த சாமினா முன்னந்தர ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, இப்போ என்ன பாஸ் பண்ணுதுன்னு இவன் போட்டு பொலி பண்ணிக்கிறான் பாருங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்றேன், நீரான அந்த டோர்னா தண்டு விட்டா இப்போ போய் மூடுறான்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு போண்டை ஆறு வச்சுக்கிட்டு இவனை போட்டு மெட்டுனுக்கிறான். இவனும் பயந்தீங்கன்னா பொறுமையா டோர் போய் முறத்துக்கு போறான் பாருங்க. அப்போ ஒரு சாமி வெளியிருந்து இவன் கையை பிடிச்சி அந்த பக்கம் இசைக்க ஆரம்பிக்குது. ஒரு சாமி இவனை பிடிச்சி இஷ்டோன்னு எக்கச்சக்கமான சாமியும் 3 மாலவே முன்னாடி வந்துட்டாரு. அந்த வீட்டுக்குள்ள வந்துடுது. இது பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. ஏன்னா ஜாமீனா உள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறானுங்க. இந்த முட்டா பசங்களை வச்சுக்கின்னு என்னடா பண்ணுன்னு டான்ஸ் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். கட் பண்ணி உள்ள ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, எங்க இருக்கிற சாமி எல்லாமே அங்கே மக்கள் இருந்திருப்பாங்களே, அவங்கள போட்டு கடிக்க ஆரம்பிக்க ஹீரோட தேங்க்ஸ் இது பார்த்து ஷாக் ஆகிறா. பிரதர் என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஒரு வழியாக இந்த வில்லேஜுக்கு வந்துடுறான் போல. இங்கே எல்லா மக்கள் எல்லாருமே கட்டுற சவுண்டு ஹீரோக்கும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஜாமிஸ் எல்லாமே நான் சும்மா வர மாட்டேன் நீ இவனை சொல்கிறான். இந்த இடத்துல இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தினமும் வீடியோ போட்டுக்க எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே கைஸ், உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்துடும். ஸோ பை கைஸ்.